शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्। श्री शंकरानंद गुरुपादाम्बुजन्मने अखिलातमः ग्राहग्रासैक कर्मणे स्वामी विद्यानंद मुनि कृत पंचदशी प्रकरणத்துல திருப்தி தீப பிரகரணத்துல இருக்கோம். அதுல 63வது ஸ்லோகம் போன தடவையும் பார்த்தோம். அது ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கு. அதை திரும்பவும் பார்க்கலாம். முதல்ல இந்த வேதாந்தத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள வச்சு 7 படிக்கட்டுகளை சொன்னார். அதுல ரொம்ப இம்பார்ட்டன்டாக இருக்கக்கூடியது அது அஜ்ஞானம், ஆவரணம், விக்ஷேபம், பரோட்ச ஞானம், அபரோட்ச ஞானம், துக்க நிவர்த்தி, சுகப்பிராப்தி, திருப்தி அப்படின்னு 7 ஸ்டேஜ், 7 பூமிக்கை, 7 நிலைகள் சொன்னார். அந்த 7 நிலைகள்ல முக்கியமான 2 இந்த பரோட்ச ஞானம், அபரோட்ச ஞானம். எப்படி பரோட்ச ஞானமானது அபரோட்ச ஞானமாகும், அந்த அபரோட்ச ஞானத்தினால எப்படி துக்கமானது போகும், எப்படி சுகமானது வரும், இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கு. இது ஆனது இந்த பந்த விஷயங்கள் ஏதோ அஜ்ஞானம் வந்துட்டு, ஆவரணம் வந்துட்டு, விக்ஷேபம் வந்துட்டு போட்டோம். இப்போ ஆக வேண்டிய காரியத்தை பார்க்கணும்னாக்க இதுதானே தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுனால. ரெண்டாவது இந்த திருப்தி தீப பிரகரண அத்தியாயத்தை எப்படி ஆரம்பிச்சார்னா, ஆத்மானம் சேத் விஜானியாத் அயமஸ்மீதி பூருஷான்னு ஆரம்பிச்சிருக்காரு. சோ இங்க என்ன விஷயம்னு பார்த்தா, அயமஸ்மி அப்படின்னு இந்த பரோட்சமான இருக்கக்கூடிய நாலேஜ போய் கடவுள்னாக்க நம்ம மேலதானே கை காமிச்சுட்டு இருக்கோம். இது எப்படி அயம்னு காமிச்சு இதுதான் நானுன்னு எப்படி சொல்ல முடியும் அப்படின்றதுலதான் பிரச்சனையே இருக்கு. ஆகையினால இங்க விஷயமே அங்க பரோட்ச ஞானத்துக்கும் அபரோட்ச ஞானத்தையும் புரிஞ்சுக்கிறதுலதான் இங்க விஷயம் இருக்கு. இந்த ஸ்ருதியினுடைய தாற்பயம் எங்க இருக்குன்னாக்க இந்த பரோட்ச அபரோட்ச ஞானத்துலதான் இந்த தாற்பயமானது இருக்குன்றதுனால அதை பற்றிய விசாரம் ரொம்ப விஸ்தாரமா ஆரம்பிச்சார். எப்படி ஆரம்பிச்சாருன்னா, பரோட்ச ஞானம்ன்றது என்ன அப்படின்னாக்க, ஸ்ருதியில வேதங்களை பட்டீங்கன்னா 2 விதமாவும் வேதம் பேசுறது. அவனை கடவுள்னு கேட்டாலும் அவர் அங்க இருக்கார், நீங்க பூஜை பண்ணுங்க, அதை பண்ணுங்க, இதை பண்ணுங்கன்னு இப்படி அநேக காரியங்களை சொல்லி பகவான சொல்றது. அதே மாதிரி அவர் எப்படி இருக்காருன்னா, எதோ வா இமானி பூதானி ஜாயந்தே ஏன ஜாதானி ஜீவந்தி எத்ரயம் அபிசம்பிசந்தி தத் விஜிக்ஞாசஸ்வ தத் பிரம்மேதி அப்படின்னு. பிரம்மன்னா என்னன்னா, இந்த உலகெல்லாம் யாரிடம் இருந்து வந்ததோ, இந்த உலகம் எல்லாம் யாரால காப்பாற்றப்படுகிறதோ, இந்த உலகங்கள்லாம் யாரிடம் போய் ஒடுங்குகிறதோ அவர்தான் கடவுள், அவரை நீங்கள் எல்லாரும் அறிந்து கொண்டுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்ப இது ஒரு நாலேஜ் தானே. இது பரோட்சமா நம்ம தெரிஞ்சுட்டோம். பகவான் ஒருத்தர் இருக்கார், மேல இருக்கார், கிளவுடுக்கு மேல இருக்கார். அவர் என்ன பண்றார், எல்லாத்தையும் உண்டு பண்ணார், எல்லாரையும் ஜீவிக்க வைக்கிறார், எல்லாரையும் ஒரு நாள் கூட்டின்னு போவார். இப்படிதானே தெரிஞ்சது. அதுல பரோட்ச ஞானம் தான் வந்தது தவிர, பரோட்ச ஞானம்னா அவாந்தர வாக்கியங்கள்னு பேரு. டெக்னிக்கலா சொல்லணும்னா மகா வாக்கியத்தை சொல்லக்கூடிய விஷயங்கள் அபரோட்ச ஞானமா இருக்கும். அதை தவிர பேசக்கூடிய வாக்கியங்கள் எல்லாம் அவாந்தர வாக்கியங்கள். அவாந்தரமா அதை சொல்றதற்காக இதெல்லாம் சொல்றதுக்காக வந்தது. முதல்ல நீங்க கிளாஸுக்கு வரும்போது அப்படிதான் சொல்லி கொடுத்துருவேன், வாங்க பக்தியா இருக்கும், உங்களுக்கு நல்லதெல்லாம் நடக்கும், உங்களுக்கு வந்தீங்கன்னா. அதுக்கப்புறமா இவனை உட்காரம் ஒண்ணு அதெல்லாம் கிடையாது, ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீரா வெதிரிக்தாலாம் அப்புறம் தான் சொல்லுவோம் இல்லையா. முதல்ல உள்ள உட்கார வைக்கிறதுக்கு இங்க வந்தீங்கன்னா அது கிடைக்கும், இது கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும் இங்க வந்தீங்கன்னாக்க அப்படின்னு சொல்ற மாதிரி ஸ்ருதி என்ன பண்ணிட்டு அவாந்தர வாக்கியங்கள் நிறைய சொல்ல ஆரம்பிச்சிட்டு. அது எங்க போச்சுன்னா, எதோவா இமானி பூதானி மாத்திரம் சொன்னா போதாது, சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மான்னு சொல்லி சொரூபமா சொல்லக்கூடியதுலயும் பாத்தீங்கன்னாக்க பிரம்மத்தை பத்தி பேசுறதை தவிர என்னை பத்தி பேசவே இல்லை அது இல்லையா. அதுக்கப்புறமா என்ன பண்ணு, கொஞ்ச நாள் ஆன உடனே அதுல எல்லாம் விஷயம் இல்ல, நான் இவ்வளவு நேரம் சொன்ன, நீங்க பிரம்மத்தை பத்தி நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்களா, அது உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியாது. உங்களை பத்தி நீங்க ஏதோ கேட்டு இருந்தீங்களா, அதுவும் உங்களால கண்டுபிடிக்க முடியாது. இது 2ம் ஒண்ணுன்ற ஒரு ஞானம் எப்போ வருதோ அப்பதான் உங்களுக்கு கடவுளையும் புரிஞ்சிக்க முடியும், உங்களையும் புரிஞ்சிக்க முடியும். இது 2 வர வரைக்கும் உங்களுக்கு அந்த சந்தேகம் இருந்துட்டே இருக்கும். இவ்வளவு நாள் வேதாந்தம் கேட்டு இருக்கேன்னு தெரியலையேன்னா அது தெரியலதான். ஏன்னா நீங்க தெரியலன்னு நினைச்சதுல நீங்க தானே, அது நீங்களே தெரியலன்னாக்க நான் என்ன பண்ண முடியும். யாரு கேள்வி கேட்கிறாரோ அவருக்கு தெரியல.
அப்படின்னா என்ன அர்த்தம்? யாரு கேள்வி கேட்டானா அவளுக்கு என்ன சொல்லணும்? ஆமா 500 தடவை கூட கேளு, பௌன புண்ணிய சிரவணம் புரியாது, ஆனா வேற வழி கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடியது பரோட்சமாக இருக்கக்கூடிய நாலேஜ். பரோட்சமான கடவுளை பத்தி தெரிந்து கொள்ளக்கூடிய நாலேஜ் இருக்க, அது நீதான் பரமாத்மா அப்படின்னு எப்போ சொல்றதோ அந்த மகா வாக்கியத்தின் மூலமாக தான் மோட்சமானது கிடைக்கும். அது வரைக்கும் இந்த அவாந்தர வாக்கியங்களை தெரிஞ்சதுனால உங்களுக்கு ஒண்ணு இல்ல, யூ வில் பிகம் அ பெட்டர் இண்டிவிஜுவல், அவ்வளவுதான். மெட்டீரியலிஸ்டிக்கா பெனிஃபிட் வரலாம், யூ ஆர் அ பெட்டர் இண்டிவிஜுவல், மெச்சூர்டா இருக்கீங்க, அவ்வளவுதானே தவிர மோட்ச சாம்ராஜ்யமானது கிடைக்காது. அப்போ இவ்வளவு தூரம் வந்தவரை என்ன பண்றதுன்னா, இந்த வேதமானது நீதான் அந்த பரமாத்மா அப்படின்னு சொன்ன பிறகுதான் அவனுடைய கேள்வி, அவனுடைய கொஸ்டினிங் எல்லாம் அப்பதான் அவனுக்கு அப்பாடான்னு நிக்கிறது. அப்படி இருக்கும் பொழுதுதான் இவனுடைய சம்சாரமானது சதிகிறது. சம்சாரம் போச்சுன்னா துக்கமானது போறதுன்ற அர்த்தம். துக்கமானது போயிடுச்சுன்னா என்ன நிக்கிறதுன்னா திருப்தி தான் நிக்கிறது. போதும் என்ற மனம், கண்டென்ட்மெண்ட், யார பார்த்தாலும் ஒரு சந்தோஷம், இப்படியே இருக்கணும்ன்ற அந்த பிரசன்னதான்றது அந்த ஞானிக்கு அந்த திருப்தியானது ஏற்படுகிறது. அப்படின்றதுக்கு அபரோக்ஷ ஞானம் தான் காரணம் அப்படின்னு சொன்னார். இப்படி பரோட்ச ஞானம் அபரோக்ஷ ஞானத்தை இப்படி புரிஞ்சுட்டாம இது எல்லா வேதமும் என்ன சொல்றது, உபனிஷதெல்லாம் என்ன சொல்றது, அது எப்படி சார் நான் பரமாத்மாவாக இருக்க முடியும் அப்படின்ற சந்தேகம் எல்லாம் வருது. எனக்கு இருக்கக்கூடிய கஷ்டத்தை பார்த்தான்னாக்க என்ன போய் உங்களுக்கு கஷ்டம் இல்லை, நீங்க தான் பரமாத்மான்னு எப்படி சொல்ல முடியும்? அவர் எங்க இருக்கார்? அவர் எப்படி இருக்கார்? சர்வஜனா இருக்கார், அவருக்கு எல்லாமே தெரியும். நான் எப்படி இருக்கேன்? இவ்வளவு பெரிய பிரபஞ்சத்துல இவ்வளவு பெரிய கிளஸ்டர் இருக்கு, இவ்வளவு பெரிய கிரகங்கள்லாம் இருக்கு, அதுல எங்கேயோ ஒரு மூலையில இருக்கு இந்த எர்த்து. அந்த எர்த்தையும் நீங்க பாத்தீங்கன்னா எத்தனை கான்டினென்ட், அந்த கான்டினென்ட்ல எங்க போய் பாத்தீங்கன்னா அதுல எங்க வருது இந்த ஏசியா, அதுல எங்க இருக்கு இந்த இந்தியா, அதுல எங்க இருக்கு மெட்ராஸ், அதுல எங்க இருக்க நானு, அதுவும் ஒரு ரூம்ல 10 ரூம்ல இருக்கக்கூடிய ஒரு டாட். என்ன போய் பார்த்து நீங்க பரமாத்மான்னு சொன்னீங்கன்னா ஒண்ணு நீங்க சரியில்லைன்ற அர்த்தம், இல்ல வேற சரியில்லைன்ற அர்த்தம். அப்படின்ற அளவுக்கு நமக்கு சந்தேகம் வந்துருச்சு இல்லையா? இப்போ இந்த டவுட் இருக்கிறதுனால இதை கிளாரிஃபை பண்ணி தானே ஆகணும். ஆகையினால ஆரம்பிக்கிறாரு, அப்பா ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒரு வேரம் சொல்லிட்டேயானாலும் உனக்கு சந்தேகம் வரலாம். தொட்ட இடத்துல எல்லாம் உபனிஷத்து இதான் சொல்றது அப்படின்னு சொல்றத காமிக்கணும்ன்றதுக்காக இவர் என்ன பண்ணார், பரோட்ச ஞானம் முதல்ல ஏற்படுகிறது, அதற்கப்புறம் அபரோக்ஷ ஞானம் ஏற்படுகிறது. இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் பிரமாண வாக்கியங்கள் நிறைய உபனிஷத்துல கூறப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி முதல்ல ஒண்ணு சொன்னார். ஜென்மாதி காரணத்வாக்கிய லக்ஷணேன பிருகுப்புரா பாரோக்ஷேன கிரஹீத்வாத விசாராத் வியக்திம் ஐக்ஷத அப்படின்னார். முதல்ல ஜென்மாதி காரணாக்கிய லக்ஷணேன அப்படின்னார். ஜென்மாதி காரணாக்கிய லட்சணேன அப்படின்னு சொன்னா, ஜென்மாதி காரணம்னா யதோவா இமானி பூதானி ஜாயந்தே அப்படின்னு சொன்னதுனால இந்த உலகங்கள் எல்லாம் இந்த பூதங்கள் எல்லாம் உண்டானது எவரிடம் இருந்து உண்டானதோ அவர் அப்படின்னு சொன்னதுனால இப்ப என்ன ஜெகத்காரணத்துவம் அங்க தெரியுது. ஜெகதாதி காரணம், ஜெகத்து ஜென்மாதி காரணம், ஜெகத்தினுடைய ஜென்ம, ஜெகத்தினுடைய ஸ்திதி, ஜெகத்தினுடைய லயம், இந்த 3 ஜென்மாதி காரணத்துவாக்கிய இந்த ஜென்மம் முதலியருக்கு காரணமாக இருக்கக்கூடிய தன்மை அது எப்படி தெரியறதுன்னா லட்சணேன பிருகுப்புரா. அது லட்சணமானது உபாதான லட்சணம் நிமித்த காரணம் அப்படின்னு சொல்வதன் மூலமாக பிருகுவுக்கு முதல்ல சொல்லியிருக்கார். தைத்திரிய உபனிஷத்துல வருணரானவர் தன் புத்திரனான பிருகுவிற்கு எதோவா இமானி பூதானி ஜாயந்தே அப்படின்னு சொல்லி கொடுத்தார். சொல்லி கொடுத்த உடனே அவனுக்கு என்ன ஆச்சுன்னாக்க, ஓஹோ இப்படி ஒண்ணு இருக்கா. அவனுக்கு என்ன சொல்ற, பிருகுர் வைவாருணிஹி வருணம் பிதரம் உபசசார அதீஹி பகவோ பிரம்மேதி தஸ்மா ஏதத் புரோவாச்ச அன்னம் பிராணம் சக்ஷுஸ்ரோத்ரம் மனோவாசமிதி. அவ்வளவுதான் அவருக்கு முதல்ல சொன்னாரு. என்னப்பா இந்த உலகமானது என்ன இருக்குன்னா, அப்பாவை போய் கேட்டான், வருணரை போய் கேட்டான். பிருகு என்ன பண்ணா வருணனை போய் கேட்டான். வருணம் பிதரம் உபசசார, அந்த அப்பாவை போய் கிட்டக போய் அணுகி அதீஹி பகவோ பிரம்ம, அந்த பிரம்மத்தை பத்தி கடவுளை பத்திய விஷயத்தை எனக்கு நீங்க சொல்லணும் அப்படின்னு கேட்டான். அப்போ அவனுக்கு சொன்னார் அன்னம் பிராணம் சக்ஷுஸ்ரோத்ரம் மனோவாசமிதி அப்படின்னு சொன்னார். சொன்ன உடனே அவனுக்கு என்ன ஆச்சு, பரோட்சமாக ஓஹோ பகவான் ஒருத்தர் இருக்கார், அவர் தான் நமக்கு அன்னமய கோஷத்திலையும் அவர் தான் இருக்கார், பிராணமய கோஷத்திலையும் அவர் தான் இருக்கார், மனோமய கோஷத்திலையும் அவர் தான் இருக்கார். இப்படி எல்லா இடத்துலயும் அங்கிங்கனாதபடி எங்கும் நீக்கம் வர
பிரகாசமாக இருந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு மேல பாக்குற மாதிரி சொல்லிவிட்டார் அவரு. அப்படிப்பட்ட பிரம்ம, இந்த உலகத்தை எல்லாம் காரணமான ஒரு பிரம்ம, இவ்வளவு பெரிய உலகம் இருக்குன்னா அதுக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய ஆகாசம், அந்த ஆகாசத்துக்கு பின்னாடி ஒருத்தர் இருக்கார், அவர் தான் அப்படின்னு சொன்ன ஒன்னாந்தர வாக்கியம் தானே. இவனுக்கு என்ன ஆச்சு, முதல்ல பிரம்மான்னு ஒண்ணு இருக்கு, அதுதான் காரணம், கடவுள் இல்லை என்ற ஒரு அணுவும் அசையாது அப்படின்றது மாத்திரம் தான் இவனுக்கு தெரிஞ்சது. தெரிஞ்ச பிறகு பாரோக்ஷேன கிரஹீத்வா, அதுக்கப்புறம் என்ன பண்ணானா, நன்ன விசாரம் பண்ணான். அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணாரு, தகும்ஹோவாச்ச எதோவா இமானி பூதானி தாயந்தே அப்படின்லாம் அவனுக்கு சொன்னாரு. சொன்ன தத் விஜ்ஞாசஸ்வ தத் பிரம்மேதின்னு சொன்னார். திருப்பி அவன் போய் சதப்போ தப்பியத்த, அவன் போய் தபஸ் பண்ணான். சதபஸ் தப்துவா, அந்த தப திருப்பி வந்தான். அப்பாயிட்ட வந்து சொன்னான், இல்ல சார், அன்னமானது எப்படி இருக்க முடியும், இந்த அன்னத்துல இருந்தா உலகம் உண்டாச்சு, அந்த அண்டத்தினாலதான் மனுஷன் வாழ்ந்துட்டு இருக்கான், அந்த இவனே அன்னமாக இவன் மசானத்துக்கு போயிடுறான், ஒரு நெருப்புக்கு அன்னமா, ஆகையினால அன்னமய கோஷம் தான் தெரிவு பண்ணான். ஆனாலும் அவனுக்கு ஒரு திருப்தியானது ஏற்படவில்லை. அன்னத்தினால மாத்திரம் வந்ததுன்னா கண்ணு காது மூக்கெல்லாம் பாக்குறதுனாலதானே ஒரு மனுஷன் இருக்கான், இவன் எப்படி அன்னத்தினால இருக்க முடியும் அப்படின்னு சிச்சி இது விட இருக்கும் ஒண்ணு அப்படின்னு அவன் அப்பா சொன்னார், இன்னும் கொஞ்சம் போய் விசாரம் பண்ணிட்டு வான்னு. அவர் போனார். இல்ல இந்த இந்திரியங்கள் பிராணன் இதெல்லாம் இருக்கிற வரைக்கும் தான் மனுஷன் இருக்கான், அதனால இந்த சரீரமானது ஜடம், இது ஒன்னும் பிரயோஜனம் இல்லாத விஷயம், அது உள்ள இருக்கக்கூடிய மனசு, அதுல இருக்கக்கூடிய கண்ணு, பார்க்கும் தன்மை, இதெல்லாம் தான் கிரைட்டீரியன் அப்படின்னு புரிஞ்சுட்டான். திருப்பி வந்தான். அப்பா சொன்ன, நீ சரியா புரிஞ்சுக்கல, திருப்பி போனார். அதுக்கப்புறம் போனா, இல்லையா சேச்சா மனசுதான் காரணம், மனசு இல்லைன்னா கண்ணு இருந்து என்ன பிரயோஜனம், பார்வை இருந்து நான் பார்க்கணும்னு நினைச்சாதானே பாக்கணும், நான் உங்களை பார்த்துட்டே இருக்க போட்டு என்னுடைய மனசு எங்கேயோ போயிடுச்சுன்னா, நான் பார்த்திருந்தா கூட அவுட் ஆஃப் மைண்டா இருந்தேன்னா அவுட் ஆஃப் சைட் ஆயிடுறது. ஆகையினால இப்படி எல்லாம் யோசிச்சு பார்த்தா மனசுதான் அப்படின்னு தீர்மானம் பண்ணான். அதுக்கப்புறம் மனசுன்றது இதையும் யோசிக்கும், அதையும் யோசிக்கும், எல்லாத்தையும் யோசிக்கும். டிசிஷன் மேக்கிங் மைண்ட் தான் ஒரு டிசைசிவா இருக்கு. ஆகையினால விஞ்ஞானமய கோஷம் தான் ரொம்ப முக்கியம். அந்த விஞ்ஞானமய கோஷத்துல தானே நாலேஜ் எல்லாம் ஏற்படுறது, அதுலதானே பாடம் எல்லாம் படிக்கிறான் நம்ம. ஆகையினால விஞ்ஞானமய கோஷம் தானே. இல்லப்பா ராத்திரி ஆச்சுன்னா இதெல்லாம் எங்கேயோ போய் ஒடுங்கிடுறது, அப்ப உங்க மனசு என்ன ஆச்சேப்பான்னா, ஓஹோ அப்படின்னாக்கா ராத்திரில நம்ம பிரம்மலோகத்துக்கு தானே போறோம், ராத்திரி அகரஹர் பிரம்ம கமயத்தின்னு சொல்றது. ஆகையினால எங்க போய் இந்த புலன்கள்லாம் ஒடுங்கிட்டு எங்க காத்தால வருதோ அங்கதானே போய் ஒடுங்கி இருக்கும். அதனால காரண சரீரத்து மேல ஒரு சந்தேகம் வந்தது அவனுக்கு. அதுவான்னு கேட்டான். அதுக்கப்புறம் அவர் சொன்னார், இல்ல இன்னும் கொஞ்சம் தேடுன்னு அனுப்பிச்சுட்டார் அவரு அண்ணவன். அதுக்கப்புறம் அந்யோந்தர ஆத்மானந்தமய, ஆனந்தமயத்தை விட அந்நியமாக ஒரு ஆத்மாவாக இருக்கிறது, பிரம்ம புச்சம் பிரதிஷ்டா அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் அவன் திருப்பி வரவே இல்லை. அப்படின்னா அவனுக்கு மகா வாக்கிய உபதேசத்தை சொல்லாமையே புரிய வச்சுட்டார். நீதான் அந்த பிரம்மன்னு சொல்றது ஒரு மெத்தடு, சொல்லாமையே கொஞ்சம் கொஞ்சமா இவனையே பார்க்க வச்சு அப்படி ஒரு மெத்தட். சில வாத்தியாரங்கள்லாம் அழகா கையை பிடிச்சி ஐஷன் போய் சொல்லி கொடுப்பாங்க. சில பேர்லாம் நம்மள வந்து see to it that you understand that, அத மாதிரி ஒரு ரிடில் பண்ணி அத மாதிரி ஒரு ஆச்சாரியாலும் இந்த வருணர் அவர் என்ன பண்ணார், இப்படி பண்ணிவிட்டார். அதனால கிரஹீத்வா விசாராத் வியக்திமக்ஷ, இப்படி விசாரம் பண்ணி 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 அந்த பிரத்யேகாத்ம ஸ்வரூபத்தை அவன் பார்த்தான். ஐக்ஷத அப்படின்னாக்கா அவர் பார்த்தார் அப்படின்னு, அபஷ்யத்து அப்படின்னு அர்த்தம். யத்யபி தோமசி இத்தியத்திர வாக்கியம் ந ஊச்சே பிருகோஹ பிதா. என்ன சார் சொல்றீங்க, அவனுக்கு ஞானம் வந்துருத்துன்னு சொல்றீங்க, ஏன்னா அப்புறம் ஏதத் சாமகாயன் ஆஸ்தே ஹா ஊஹா ஊஹான்னு அவன் போயிட்டான்னாக்க அவனுக்கு ஞானம் வந்தான்னு காணப்படுகிறது. மகா வாக்கிய உபதேசமே ஆனா மாதிரி தெரியலையே அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது. எத்யபி தொமசி இத்தியத்திர வாக்கியம்னா ஊச்சே, அங்க தொமசின்ற வாக்கியம் சொல்லப்படவில்லைதான், இருந்தாலும் பிருகோஹ பிதா அவருக்கு சொல்லப்படவில்லை. ததாபி அங்கதான் முக்கியம், ததாபி ஆனாலும் அன்னம் பிராணம் மிதி விசாரிய, அவர் முதல்ல சொன்னாரு அன்னம் பிராணம் மனச்சக்ஷுஸ்ரோத்திரம் எல்லாம் சொன்னாரு இல்லையா, அதை வச்சு அவன் கொஞ்சம் கொஞ்சமா விசாரம் பண்ணான். ததாபி அன்னம் பிராணம் மிதி விசாரிய, அந்த அவனுக்கு என்ன ஒரு ஹிண்ட் அவருக்கு கொடுத்தாருன்னா, இந்த பிரம்மத்தை அறியணும்னு ஆசைப்பட்டா போதுமா, இன்டெலிஜென்டா இருக்கணும், எங்க அந்த பிரம்மத்தை அறியணும்ன்றது தெரியணும். ஓகே இல்லையா, நீ போய் இப்ப கடவுளை பார்க்கணும்னு ஆசைப்பட்டா வெளியில பாட்டி நீ பாட்டி தேடின்னு போனான்னாக்கா, அவரையே ஈஸ்ட் இருக்கா, நீங்க வெஸ்ட்ல தேடின்னு போனீங்கன்னா எப்ப நீங்க போறது, எப்ப அவரை பார்க்க முடியும், நான் மேல தூக்கி போனா அவர் கீழே இருந்தாருன்னா என்ன பண்றது, அப்படின்னா அதுக்கு சுலபமான வழி இங்க இருக்க இந்த விஷயம். அந்த பரமாத்மாவை நீ அங்க தேடினாக்க கிடைக்காது, இங்க இருக்குன்ற ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்தாரு பாருங்க, அங்கேயே தத்துவமசிக்கான ஒரு பீஜத்தை போட்டு விட்டாரு.
அவர் என்ன பண்ணாருன்னா ததாப்பி அன்னம் பிராணம் இது விசாரிய ஸ்தலம்னு ஒண்ணு இருக்கு பாருங்க, அதை அவர் காமிச்சு கொடுத்தாரு பாருங்க. அங்கதான் அவருடைய நேக்கா இருக்கு. அன்னம் பிராணமயம் அன்னமயம் மனோமயத்துல விசாரம் பண்ண வேண்டிய பகவான இதை விட்டுட்டு நீங்க வேற எங்கேயாவது போய் தேடினீங்கன்னாக்க அது எப்படி கிடைக்கும் அப்படின்ற ஒரு டாக்ட் கத்து கொடுத்தாரு அவருக்கு. இதுதான் நமக்கும் ஒரு டீச்சிங் ஆச்சு இல்லையா? எங்க தேடணும்? செல்ஃப்ல தான் தேடணும் அந்த பரமாத்மாவை. நீங்க வெளியில தேடினா அவர் கிடைக்க மாட்டார். நீங்க எவ்வளவு நாள் தேடினாலும் அப்படியே போய் இருக்க வேண்டியதான். புனரபி ஜனனம் புனரபி மரணம் புனரபி ஜனனே ஜடரே சயனம்னு திருப்பி திருப்பி அம்மா வயதுல பிறந்துட்டே இருக்க வேண்டியதான். என்னைக்கு ஆத்ம ஞானம் வருகிறதோ, நீங்க தான் பிரம்மன்னு தெரிகிறீங்களோ, அன்னி வரைக்கும் இந்த பிறப்பு வெறுப்பானது இறப்பானது கண்டினியூ பண்ணோன்ற ஒரு சீக்கிரட்டை வச்சு இந்த விசார ஸ்தலத்தை விட்டவான் சொன்னார் இல்லையா? அதுதான் அங்க கிரேட்னஸ், அதுதான் மகா வாக்கிய உபதேசம். அங்க எங்க தேடணும்ன்றது கண்டு நமக்கு எல்லாம் கூட இப்ப அப்படித்தானே, வேதாந்தம் வரதுக்கு முன்னாடி கடவுளை எங்க தேடணும்னு தெரியாமல்ல அவஸ்தப்பட்டு இருந்தோம். இங்கதான் விஷயம் இருக்குன்றத சொல்றது வேதாந்தம் வந்த உடனே தெரிஞ்சது. அது எப்படி தெரிஞ்சது? தைத்திரிய உபநிஷத்தினால தெரிஞ்சது. அது எப்படி தெரிஞ்சதுன்னு பிருகுவுக்கு வருணர் சொன்னதுனால தெரிஞ்சது. இப்படி சொன்னதன் மூலமாக மகா வாக்கியமானது தெரிஞ்சது. முதல்ல என்ன சொன்னார்? எதோ வாயுமானி பூதானின்னு மேல கை காமிச்சத கடைசியில எடுத்துன்னு வந்து உங்கிட்டன்னு சொல்லி முடிச்சதுனால மகா வாக்கியம் இங்க வந்த மாதிரி ஆயிடுச்சு இல்லையோ? சோ எல்லா ஸ்ருதியும் முதல்ல பரோட்ச ஞானத்தை கொடுக்கறது, அதுக்கப்புறம் அபரோக்ஷ ஞானத்தை கொடுக்கறதுன்னு தெரியுது. அன்ன பிராணாதி கோஷேஷு சுவிசாரிய புனః ஆனந்த வியக்திம் ஈக்ஷின்வா பிரம்ம லக்ஷ்யான் அபி அயுஜதே அப்படின்றார். அன்னம் அன்னமயம் பிராணமயம் மனோமயம் விஞ்ஞானமயம் ஆனந்தமயம், இப்படி ஒவ்வொரு கோஷத்துக்கும் உள்ளதான் அந்த ஆத்மா இருக்கு அப்படின்றத ரொம்ப ஈஸி இல்ல. தபஸ் பண்ணி விசாரம் பண்ணி நம்ம ஏதோ ஒரு நாள் கிளாஸ்க்கு வந்து நீதான் பிரம்மன்னாக்க புரிஞ்சுக்கிற விஷயம் இல்ல. அதை திருப்பி 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 அதை அனுசந்தானம் பண்ணிட்டே இருக்கணும். திருப்பி சந்தேகம் வந்ததுன்னா என்ன பௌன புண்ணிய சிரவணம் புரியாது. ஆனா வேதாந்த விசாரத்தினால மட்டும்தான் அது வரும். வேற எப்படியும் இந்த பிரம்ம ஞானமானது ஏற்படாது. ஆகையினால நீங்க திருப்பி திருப்பி சுஷ்டு விசாரிய திருப்பி திருப்பி உங்க புத்தி எல்லாம் போட்டு ஏதோ புராணம் கேட்கிற மாதிரி எல்லாம் நீங்க வேதாந்த கிளாஸ்க்கு எல்லாம் வர முடியாது. அந்த ஒரு வார்த்தையும் இம்பார்ட்டன்ட். தத்துனாக்கா அதை சரியா புரிஞ்சுக்கணும், பொம்முன்னா அதை சரியா புரிஞ்சுக்கணும், அசினா அதை சரியா புரிஞ்சுக்கணும். இப்படி புத்தி சக்தியோட சுவிசாரிய, ஆனால் தான் வெறும் விசாரிய அல்ல, நல்லா இது ஊகா போக குசலனாக இருந்து கொண்டு பண்ணிக்கொள்ள வேண்டும். இப்படி சுவிசாரிய, அதுவும் எப்படி பண்ணணும்னா புனః திருப்பி திருப்பி என்னடா இப்படி சொல்றாரு, என்னடா ஒத்துக்கிற மாதிரி இல்லையே திருப்பி திருப்பி அதை விசாரம் பண்ணணும். புனః பண்ணி ஆனந்த வெக்திம் ஈக்ஷித்து, அந்த ஆனந்தமான அந்த ஆனந்தமய கோஷங்களுக்கு உள்ளேயும் போய் பார்த்து, ஓஹோ இங்க சொல்லி இருக்கக்கூடிய ஆனந்தம் வேற, ஆனந்தமயமாக இருக்கக்கூடிய அந்த ஆனந்தம் வேற. அது வந்து அதிருப்திகரமான ஒரு ஆனந்தம், பந்தகத்துவமான ஒரு ஆனந்தம், துக்க மிஸ்ரிதமான ஒரு ஆனந்தம். இது இல்லாத ஒரு ஆனந்தம் ஒண்ணு இருக்கு, அதுதான் இவனுடைய உண்மையான நிலை அப்படின்றத அந்த நிலையை கண்டு பிரம்ம லட்சியாபி அயூயுஜத்து, இப்படி அவ அப்பா உபதேசத்தான அந்த பிரம்ம லட்சணத்தை அவர் நன்றாக அயூயுஜத்துனாக்கா அப்படி யுஜ்னா டு யுனைட் அப்படி பொருத்தி பார்த்து கொண்டான். அந்த பரோட்ச ஞானத்தையும் இப்படி சொன்னதையும் வச்சு இதுதான் மகா வாக்கியம்னு பொருத்தி பார்த்த உடனே தான் அவனுக்கு பரோட்சத்திலிருந்து அபரோக்ஷ ஞானமானது ஏற்பட்டது அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காமிச்சார். அது மாத்திரம் இல்லப்பா, இரண்டாவது வெள்ளியில சத்தியம் ஞானம் அனந்தஞ்ச இத்யேவம் பிரம்மஸ்வ லட்சணம் உக்த்வா குஹாஹி தத்வேன கோஷேஷு ஏதத் பிரதர்ஷிதம் சத்தியம் ஞானம் அனந்தம் அப்படின்னு மூணு விஷயமாக இந்த பிரம்மத்தை பற்றி அந்த உபனிஷத்துல சொரூப லட்சணத்தை சொல்லியிருக்கு. ஜெகத்காரணம்னு சொல்றதன் மூலமாக தடஸ்த லட்சணத்தை சொல்லிட்டு, சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மன்னு சொல்றதன் மூலமாக சொரூப லட்சணத்தை சொல்லியிருக்கு. ஏற்கனவே சொல்லியிருக்க தடஸ்த லட்சணம்னாக்க ஒன்ன வச்சு ஒன்ன புரிய வைக்கிறது தடஸ்த லட்சணம். மொத்த நாட்டுக்கு போனோம்னாக்க அந்த யாராவது வாசல்ல ஸ்விஃப்ட் நிக்கிறதோ, பச்சை கலர் ஸ்விஃப்ட் இருக்கோ அந்த வீடு அப்படின்னு சொல்லி அந்த வீட்டை நான் அடையாளம் காமிக்கலாம். மஞ்சள் பெயிண்ட் அடிச்ச வீடு எதுவோ அந்த வீடுன்னு சொல்லி காமிக்கலாம் இல்லையா? இப்படி பிரம்மத்தை இது எப்படி காமிச்சதுன்னா, ஜெகத்துன்னு நீங்க பாத்துட்டு இருக்கீங்களா இல்லையா, இதை யார் உண்டு பண்ணினாரோ அவர் தான் பகவான் அப்படின்னு சொல்லலாம். அந்த பகவான் எங்க இருக்காரு அப்படின்னா அவரை பற்றியே சொல்றீங்க. அவர் சத்தியமா அழியாதவராக இருப்பார், அவர் சைத்தன்ய ஸ்வரூபமாக ஜடம் இல்லாதவராக இருப்பார், அவர் எப்பொழுதுமே ஆனந்தமாகவும் இருப்பார், அவர் லிமிட்லெஸ்ஸாக இருப்பார், அனந்தமாக இருப்பார். இப்படியெல்லாம் பிரம்மஸ்வரூப லட்சணத்தையும் சொல்லிட்டு
எங்க பார்க்கணும்ன்றது தானே முக்கியம். அந்த பிரம்ம மகா வாக்கியம் எங்க வருது? குஹாஹிதத்வேன. அவர் யோ வேத நிஹிதம் குஹாயாம் பரமே வியோமன் சோஷ்ணுதே சர்வான் காமான் சஹ அப்படின்னு அவர் எங்க இருக்காருன்னா எல்லாருடைய ஹிருதயத்திலையும் அவர் தான் இருக்கார். அந்த பரமாத்மா தான் அந்தர்யாமியாக இருக்கார். அவரை நீங்க எங்க போய் வெளியில நீங்க எங்க போய் தேடினாலும் அவர் கிடைக்க மாட்டார். ஏன்னா அவர் சைலண்டா உங்களுடைய ஹிருதய குஹத்துல இருக்கார். அவரு ஹிருதய குஹர மத்திய அப்படின்னு ஜெகதீஸ்வர சாட்சிகள் ரமணர் இது ஆசிரமத்தில் இருக்கும்போது அவர் என்ன பண்ணாரு, ஆத்மாவை பத்தி சொல்ல ஆரம்பிச்சிட்டார். ஹிருதய குஹர மத்தியன்னு ஆரம்பிச்சிட்டார். அவருக்கு மூடு இல்லன்னு வச்சுட்டு போயிட்டாரு. அப்புறம் ரமணர் போய் கூப்பிட்டு கேட்டாராம், என்ன நீங்க ஆரம்பிச்சது சொல்லுங்க. இல்ல ஆரம்பிச்சா கொஞ்சம் முன்னா சரி அதை கொண்டான்னு அவர் முடிச்சு விட்டாரு. அந்த உபதேச சாரமாக அதை எழுதி முடிச்சு விட்டாரா. அப்படி எங்க இருக்காருனாக்கா ஹிருதயத்துல இருக்காரு அவர் அப்படின்றது. குஹாஹி தத்வேன கோஷேஷு எல்லா கோஷங்களுக்கும் உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா ஏதத் பிரதர்ஷிதம். இப்படியாக அவ அப்பாவானது பையனுக்கு சொல்லாமல் சொல்லி புரிய வைத்தார் இல்லையா. பாரோக்ஷேன விவிச்ய இந்திரோபி ஆத்மா இத்தியாதி லட்சணாத் அபரோக்ஷீ கர்த்துமிச்சன் சதுர்வாரம் குரும் யயௌ. அடுத்தது ஒரு எக்ஸாம்பிள் சொன்னார். இது தைத்திரிய உபநிஷத்தை வச்சு சொன்னார். இன்னொன்னு பிருகதாரண்யக உபநிஷத்தை வச்சு சொல்லணும் இல்லையோ. பிருகதாரண்யக உபநிஷத்துல 8வது அத்தியாயத்துல அநேக வித்தியைகள் நிறைய ரிஷிகள்லாம் யாக்ஞவல்கியர அவர் என்ன பண்ணிட்டார். யாக்ஞவல்கிய ஜனகர் என்ன பண்ணார், ஒரு 1000 பசு வச்சிருக்கேன், உங்கள யாரு வசதியானவரோ யாரு பிரம்மிஷ்டரோ அவ இந்த 1000 மாட்டையும் ஓட்டின்னு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 1000 மாட்டுக்குடைய கொம்புலயும் 100 தங்க காசு வச்சுட்டாரு. அவர் பாட்டுக்கு யாரு உங்கள பிரம்மனிஷ்டர் யாரும் எழுந்துக்க மாட்டேன்றாங்க. கிளாஸ்ல உட்காந்து எடுத்து இருக்கியா கீ இருக்கு வாசல்ல நிக்கிறது ஆடி காரு எடுத்துங்க யாராவதுனாக்கா ஒருத்தர் கூட எடுத்துக்க மாட்டேன்றாங்க. எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வந்தது. இவர் பார்த்தாரு, எழுதாரு ஆக்கியாவல்கியர் எழுந்து சிஷியனை கூப்பிட்டாரு. சாமஸ்திரவா அப்படின்னு கூப்பிட்டாரு. ஒரு பையன் எழுந்துட்டான், இந்த மாடெல்லாம் ஓட்டிட்டு ஆட்டு எடுத்துன்னு போடான்னாரு. அவன் குரு சொன்னாருன்னு போயிட்டான். எல்லாருக்கும் கோபம், நீ என்ன பிரம்மிஷ்டரா, ஹவு யூ கேன் டிசைட் யுவர் செல்ஃப். நாங்கெல்லாம் சொல்ல வேணாமா, நீங்களே டிசைட் பண்ணேன்னு. நீங்க யாரும் கேட்கல, நான் வெயிட் பண்ணி பார்த்தேன், எனக்கோ ஆசையா இருந்தது பசுக்கள்லாம் வேணும்னு அப்படின்னாரு. இல்ல அது மாதிரி நீங்க எடுத்துன்னு போக முடியாது. சரி அப்படியா அப்படின்னாக்க நீங்க கேள்வி கேளுங்க, நான் சொல்றேன் பதில் அப்படின்னு ஒண்ணு. எல்லாரும் கேள்வி கேட்க 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 அவருக்கு எல்லாருக்கும் பதில் சொன்னார். இது ஒரு ஆச்சரியம். அந்த சாமஸ்திரவான்னு கூப்பிட்டாரு இல்லையா, அந்த சிஷ்யனை கூப்பிட்டதுலயே ஒரு விசேஷங்கள்லாம் இருக்கு. யாக்ஞவல்கியர் எல்லாருக்கும் தெரியும், அவர் வைசம்பாயனர்கிட்ட கிருஷ்ண வேதத்தை முழுக்க அத்தியனம் பண்ணவர். அவரை மாதிரி அத்தியனம் பண்ணவர் யாரும் இல்லாத தெரியும். ரெண்டாவது அவருக்கும் குருக்கும் தகராறு அவர் அவர் கத்துட்டதெல்லாம் வாந்தி எடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் சூரியன் ஆனவன் பார்த்தார், ஐயோ இந்த பையன் போய் வேதம் இல்லாம இருக்கிறதா அப்படின்னு சொல்லி அவர் சுக்ல எஜுர்வேதம் முழுக்க அவருக்கு கத்துக் கொடுத்தார். இப்ப என்னாச்சு, எஜுர்வேதம் முழுக்க அவருக்கு தெரியும்னு ஆச்சு. அவருடைய பையனை சாமஸ்திரவான் கூப்பிட்டதுனால அவர் கையில சாமவேதம் படிக்கிறான்னு தெரிஞ்சுது இல்லையா. சாமஸ்திரவான் கூப்பிட்டா சாமவேதம் கேட்கிறவனே அப்படின்னாக்கா என்ன அர்த்தம், சாமவேதம் தெரியும். சாமவேதமானது ருக்வேதத்தினுடைய எலாங்கேட்டட் வெர்ஷன் தானே அது, அதனால ருக்வேதமும் தெரியுது. சோ 3 வேதமும் தெரிஞ்சவர்ன்றது ஆப்வியஸா அந்த சாமஸ்திரவான்னு சொன்னதுனாலேயே தெரிஞ்சிருது. அவன் என்ன பண்ணா எல்லாரையும் விட்டுட்டு இவ கார்கி என்ன ககோலர் என்ன எல்லாரும் ஒரு கேள்வியை அவரை கேட்க ஆரம்பிச்சார். கேட்க ஆரம்பிச்சோம்னா அவர் முதல்ல சம்பர்க்க வித்ய, அதுக்கப்புறமா உபகோஷல வித்ய, அப்புறம் பஞ்சாக்னி வித்ய, வைஸ்வானர வித்ய, சாண்டில்ய வித்ய, பூம வித்ய எல்லாத்தையும் சொல்லிண்டே பிரஜாபதி வித்யை பத்தி சொல்ல ஆரம்பிச்சார். முதல்ல இப்படிதான் பிரஜாபதினு ஒருத்தர் இருந்தாருப்பா. அவர் என்ன சொன்னாருன்னா, ஆத்மா அபகத பாப்மா விரஜோ விமுத்து விஷோகா விஜிகிஸ்யா அபிப்ராசா சத்திய காம சத்திய சங்கல்பா சோ அன்வேஷ்டவ்யா ச விஜிக்யாசித்தவ்யா அப்படின்னு ஒரு 8 லட்சணங்களோட சொல்லி இந்த ஆத்மாவானது அபகத பாப்மா, எந்த பாபமும் ஒட்டாத ஒரு விஷயம் உலகத்துல எங்கேயுமே கிடையாதுப்பா. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அவர் பிக பர்சன், எவ்வளவு பெரிய லார்டு சிவனா இருக்கட்டும், எல்லாருக்கும் ஒரு டிச்சு இருக்கத்தான் இருக்கும்.
ஆனா இந்த பரமாத்மாவுக்கு மாத்திரம் எதுவுமே இருக்காது. அந்த பேருன்ற தோஷம் கூட சிவன் இருக்கும் இல்லையா, அது கூட கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய அபகதமான ஒரு நிலை தான் அந்த ஆத்மாவானது என்றார். அதுக்கப்புறம் இந்த மூப்பு வீப்பெல்லாம் என்னைக்காவது சின்னவனா இருந்து வளர்ந்தா மாதிரி எல்லாம் இவருக்கு வளர்ந்தார் தேங்கி போறார் அப்படின்ற கதையெல்லாம் கிடையாது அப்படின்னார். விரஜகா விமிருத்யு, அவர் பரம அமிர்தமா இருக்கிறதுனால அவருக்கு மிருத்யுன்றதே அவருக்கு கிடையாது. விகத மிருத்யு அண்ட் ஒரு நாளும் சோகம் கிடையாது அவருக்கு. ஒரு நாளும் அவருக்கு அஜிஜித்சானாக்க அசனாயா பிபாசான்ற தோஷமும் அவருக்கு கிடையாது. அவர் சத்தியகாமர். அவர் நினைச்ச மாத்திரத்துல எதையுமே முடிப்பார். சத்திய சங்கல்பம், அவர் எதை நினைக்கிறாரோ அது கரெக்டா தான் இருக்கும். இப்படி எல்லாம் இருக்கக்கூடியது எதுவோ அது பிரம்மான்னு சொன்னாரு. உடனே இவங்க ரெண்டு பேரும் ஆஹா இந்த பிரம்மத்தை தெரிஞ்சுக்கணும்னு விரோச்சனன் ஒரு அசுரனும் இந்த இந்திரனும் போய் அவர் கையில சமித்பாணியோட போய் பிரஜாபதியை பார்த்து நீங்க எனக்கு சொல்லி கொடுங்க அப்படின்னு பிரஜாபதியை கேட்டாங்க. அவர் பண்ணாரு, அந்த பிரம்ம எங்க இருக்கு? ஏஷோ அக்ஷினி புருஷா திருஷ்யத்தே ஏஷ ஆத்மா அப்படின்னாரு. இந்த அக்ஷினி புருஷன் உன்னுடைய கண்ணுல இருக்காரு, அவர் தான் இந்த ஆத்மா. அவர் எங்க இருக்கக்கூடிய ஆத்மா. அவருக்கு பசி கிடையாது, தாகம் கிடையாது, மூப்பு கிடையாது, மிருத்தி கிடையாது, பாபம் கிடையாது அப்படின்னு சொன்னார். சொன்ன உடனே இது எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா அவர் சொன்னார், அப்சு ஆதர்ஷே திருஷ்யத்தே அப்படின்னாரு. நீ தண்ணிலேயோ கண்ணாடியிலயோ நீ பாக்குற மாதிரி அது தெரியும் அப்படின்னாரு. இவன் நேர போய் கண்ணாடிய பார்த்தான், நான் தான் முடிச்சுன்னு போயிட்டான் விரோச்சனன். இந்திரன் பார்த்தான், இவனுக்கு அவ்வளவு நான் தேவன் எனக்கு தெரியாத, நானும் நான் தான் போல இருக்கு, அததான் இவர் சொல்லிட்டாரு போயிட்டார். ஆனா இந்திரனுக்கு தூக்கம் வரல. இதுல ஏதோ விஷயம் இருக்கு, கேட்ச் இருக்கு. இவன் அவன் முடிச்சுட்டு போயிட்டான். அதனால திருப்பியும் போனார். சார் எனக்கு சரியா நீங்க பொருள் அக்ஷினி புருஷனை எப்படி பாக்குறது, கண்ணாடி மாதிரி தெரியும்ன்றீங்களா, எப்படி தெரியறதுன்னா அதுக்கு நீ ஜாகிரத நிலையை பத்தி ஃபுல்லா தெரிஞ்சிருந்தாதான் உனக்கு தெரியும். நீ பண்ணக்கூடியது உன்னுடைய புலன்கள்லாம் இல்லாம ஜாகிரத்துல வேலை செய்யுமா? அந்த ஜாகிரத்துல உன்னுடைய கண்ணு காது மூக்கெல்லாம் வேலை செய்யறதுனா எதுனாலன்றத விசாரம் பண்ணியா? நான் எதனால இருக்கிறதுனால என் கண்ணு பாக்குறது, எதனால என்னுடைய மூக்கு பாக்குறது, எதனால என்னுடைய காது பாக்குறதுன்றத விசாரம் பண்ணியா நீ அப்படின்னு விசாரம் பண்ணார். வந்தவொடனே திருப்பி சந்தேகம் 32 வருஷம் பொறுத்து வந்தார். விசாரம் பண்ணி பார்த்தேன், இந்த சரீர விலட்சணமாக ஒண்ணு இருக்குன்றதுல எனக்கு சந்தேகமே கிடையாது அப்படின்னாரு. அதுக்கப்புறம் அவர் சொன்னார், இது பண்ணா போதாது, சொப்னத்தை விசாரம் பண்ணியா? சொப்னத்துல எந்த லைட்ல நீ சொப்னம் கண்ட, எந்த லைட்ல நீயே உன்னை படைச்சுண்ட, எந்த லைட்ல நீ எல்லா பாவையும் படைச்ச, எந்த லைட்ல எந்த ஒரு அறிவுனால எல்லாருக்கும் கண்ணு காது மூக்கெல்லாம் படைச்ச, எந்த அவளுக்கும் பவரை கொடுத்த அந்த கண்ணுக்கு பாக்குறத, அதை பாக்குறதுக்கான ஃபார்ம்ஸ் எவ்வளவு இருக்கு, அந்த ஃபார்ம்ஸ் எல்லாம் எப்படி கொடுத்த, இவ்வளவு பெரிய ரோடு என்ன, இவ்வளவு பெரிய பில்டிங் என்ன, இதெல்லாம் எப்படி 150 மாடி கட்டடம்லாம் நீ எப்படி கிரியேட் பண்ண, நீ கனவுலாம் யோசிச்சான்னா? அவர் யோசிச்ச உடனே இதுல ஏதோ ஒரு காட்சி இருக்கு. சோ ஸ்தூல சரீரம் மொத்தம் பின்னமா இல்ல, அவர் சூக்ம சரீரத்துக்கும் வேறாகத்தான் ஒண்ணு இருக்கு எங்கிட்ட அப்படின்னு திரும்பி வந்தார். திரும்பி வந்த உடனே அவர் 32 வருஷம் இதுக்கு அவர் தபஸ் பண்ணி வந்தார். அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணாரு, சுஷுப்தி அவஸ்தையில என்ன அப்படின்னு போய் பாருங்க அப்படின்னார். அப்ப தூக்கத்துல என்ன நடக்கிறது, எங்க போய் ஒடுங்குறீங்க அப்படின்னு கேட்டார். அதுக்கப்புறம் அவர் யோசிச்சு பார்த்தாரு, என்னடா அது ஸ்தூல சரீரமும் சூக்ம சரீரமும் இயங்குறான்னாக்க இது எல்லாமே போய் ஒடுக்கிறது ஒரு இடத்துல, திருப்பி காத்தால எழுந்தான்னாக்க வரத அப்படின்னாக்கா அது எங்க ஒடுங்கி இருக்கணும் அப்படின்னாக்க இந்த ஸ்தூல சரீரமும் சூக்ம சரீரமும் காரண சரீரத்துலதான் போய் ஒடுங்கி இருக்கணும். அந்த காரணமாக ஒரு சரீரம் இருக்கணும், அந்த சரீரம் தான் ஆத்மாவா இருக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டார். அப்படித்தானே இருக்கணும், அதான லாஜிக் அப்படின்னு போனார். இல்லப்பா அதுக்கும் மேல ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டா, சொப்னே மகிமானம் அனுபவத்தி சரீரஸ்ய நாசம், இந்த 3 சரீரமும் நாசம் ஆயிடுச்சுன்னாக்க எது பாக்கி இருக்கிறதோ அதுதான் அப்படின்னு இன்னும் ஒரு 5 வருஷம் அவர் சொன்னார். என்னாச்சு, 32 வருஷம், திருப்பி ஒரு 32 வருஷம், திருப்பி ஒரு 32 வருஷம், ஒரு 5 வருஷம். அதுக்கப்புறமா அதுக்கப்புறம் தான் இந்திரனுக்கு இந்த ஆத்மாவை பற்றிய விஷயமானது தெரிஞ்சது. இப்படி 101 வருஷம் 4 தடவை போய் அவன் கண்டுபிடிச்சான்ற விவகாரத்தை சொல்றாரு. இதுல இதெல்லாம் தெரிஞ்சாதான் இந்த ஒரு ஸ்லோகத்தை பார்க்க முடியும். பாரோக்ஷேன விபுத்திய, அவன் பரோட்சமாக அந்த ஆத்மான்றத முதல்ல தெரிஞ்சுட்டான். தெரிஞ்சுட்டு அவன் என்ன பண்ணா, ஆத்மா இத்தியாதி லட்சணாத்து, இதுதான் ஆத்மா இதுதான் ஆத்மான்னு தெரிஞ்சுட்டு பரோட்சமா அதை அறிஞ்சுட்டு அபரோட்சமாக அதை செய்து கொள்ளணும்னு ஆசைப்பட்டு அவன் என்ன பண்ணா, அபரோக்ஷி கர்த்தும், இப்படி அபரோட்சமாக அதை அறிய வேண்டும் என்று ஆசைப்பட்டு கொண்டு இச்சன்னு
சதுர்வாரம் குரும் யயௌ 4 தடவை அந்த குருவை போய் அவர் பார்த்தார். அப்படின்னாக்க 32 வருஷம் 32 பிளஸ் 5 இப்படி 4 தடவை போய் அவர் பார்த்தார். யயௌ இப்படி தெரிஞ்சதுனால இப்ப என்ன தெரியுது? முதல்ல அவருக்கு பரோட்ச ஞானம் வந்தது. அதுக்கப்புறம் அவர் விசாரணை பண்ணாரு. அதுக்கப்புறம் அந்த விசாரணைக்கு அப்புறம் அந்த அபரோக்ஷ ஞானம் வந்தது. அந்த அபரோக்ஷ ஞானம் வந்த உடனே ஞானம் வந்துட்டு அதுக்கப்புறம் அவர் வரல, படிக்கிறதுக்கு வரல. அப்படின்னா ஞானி ஆயிட்டார் அப்படின்னு தெரியுது. இதே மாதிரி இப்ப 2 உபனிஷத் சொன்னார் இல்லையா? எல்லா உபனிஷத்துலயும் இங்க சொல்லி இருக்குன்றதை காமிக்கிறதுக்கு தைத்திரிய உபனிஷத் ஒண்ணு காமிச்சார். அதுக்கப்புறம் என்ன பண்ணார்? இப்போ பிருகதாரண்யக்கத்துல ஒண்ணு சொன்னார். இப்ப இன்னொன்னு, இப்ப முதல்ல சொன்னது எஜுர்வேதத்துல காமிச்சார். இப்ப சொன்னது சுக்ல யஜுர்வேதத்துல காமிச்சார் பிருகதாரண்யக்கத்துல. இப்ப ரிக்வேதத்துல ஒண்ணு காமிக்கணும்ன்றதுக்காக ரிக்வேதத்துல இருந்து ஒண்ணு காட்டுறாரு. என்ன, அதுக்கப்புறம் முதல்லயே இருந்து தத்துவமசின்ற வாக்கியம் சாமவேதத்துல இருக்கு. அதுக்காக தான் 4 வேதத்திலையும் இந்த விஷயம் தான் இருக்குன்றத சொல்லணும்ன்றது வித்யாரண்யருடைய அபிப்பிராயம். அதுக்காக இந்த ஒரு உபனிஷத்து இருக்கிறாரு ஐத்திரேய உபனிஷத்துல. ஆத்மாவா இதம் இத்தியாதௌ பரோக்ஷம் பிரம்ம லட்சிதம் அத்தியாரோப அபவாதாபியாம் பிரஜானம் பிரம்ம தரிசிதம். ஆத்மாவா இதம் இத்தி ஆதௌ இப்படி ஆரம்பிக்கிறது. அந்த ஐத்திரேய உபனிஷதானது ரிக்வேதத்துக்கு சேர்ந்ததான உபனிஷத்து. அந்த உபனிஷத்து எப்படி ஆரம்பிச்சதுன்னா, ஆத்மாவா இதம் ஏகையேவ அக்ராசீத் நான்யத் கிஞ்சன விசத்து லோகான் உஸ்ருஜா இதி அப்படின்னு ஆரம்பிச்சது. முதல்ல ஆத்மா தான் இருந்தது, அதுக்கப்புறம் தான் இந்த உலகங்கள்லாம் உண்டாச்சு அப்படின்னு சொல்ல. முதல்ல ஆத்மா மட்டும்தான் இருந்தது. அது அத்விதீயமாக ஏகமாகவும் அத்விதீயமாகவும் இருந்தது அந்த ஆத்மாவானது. அதுக்கப்புறமா பிரஜாபதியானவர் உண்டானார். பிரஜாபதி உண்டான உடனே சரி இந்த உலகத்தை படைப்போம் அப்படின்னு அவர் நினைச்சா, உத்ருஜா இது இந்த உலகத்தை சிஷ்டாம் அப்படின்னு நினைச்சார். இப்படி வந்தது அப்படின்னு ஆரம்பிச்சது. அப்ப என்ன ஆச்சு? பரோட்சமா தானே சொல்றது. இந்த உலகமானது எப்படி வந்தது? பகவான் இருக்காரு, அவர் தான் பிரஜாபதியை உண்டு பண்ணினார், அவர்கிட்ட இருந்தா இந்த உலகமானது உண்டாச்சு அப்படின்னு ஜெகத்காரணம் பிரம்மான்னு எப்படி எல்லா உபனிஷத்துலயும் சொல்றதோ அதே மாதிரியே தான் இவருக்கும் பரோட்ச ஞானத்தை சொல்ல ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? பரோட்சம் பிரம்ம லட்சிதம், பரோட்சமாக அந்த பிரம்மத்தை லட்சணையாக குறிப்பிடப்பட்டது. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டுனாக்க அத்தியாரோப அபவாதாபியாம். முதல்ல இப்படிதான் பில்டிங் கட்டும் போது நம்ம இந்த ஸ்கஃபோல்டிங் எல்லாம் கட்டுறோம் இல்லையா? அதுக்கப்புறம் பில்டிங் வந்த உடனே முதல்ல இது இவ்வளவு நாள் பில்டிங் கட்டுறதுக்கு காரணமான அது எப்படி தூக்கி போட்டான் பாருங்க இல்லையா? அதே மாதிரி பகவான புரிய வைக்கின்னு சொன்னா, அவர் இவ்வளவு பெரியவர், அவர் சர்வஜன், சர்வசக்திமான், அவர் சர்வகதன், அவர் அனந்தம், சத்தியம், ஞானம் எல்லாத்தையும் சொல்லிட்டு அவர் எங்க இருக்கார், அவர் இல்லாம ஒரு பொருளும் அசையாது, இப்படி எல்லாம் சொல்லிட்டு அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் உங்க கையில இருக்கக்கூடிய ஹிருதயத்துல இருக்காருன்னு அப்படியே எடுத்துன்னு வந்து இங்க லேண்ட் பண்ணிடு. முதல்ல அத்தியாரோபம் பண்ணி இந்த உலகம்னு ஒண்ணு இருக்குன்னு வச்சுட்டு, அதுக்கப்புறம் அதாத்தோ பிரம்ம ஜிக்யாசா ஜென்மாத்தியதா சாஸ்திர யூனித்வா தத்துவ சமன்வயா இஷ்டத்துக்கெல்லாம் பேசிட்டு கடைசியில போய் இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, நீங்க தான் இதெல்லாம் கயத்துல பாக்குற பாம்பு தான் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டு, பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா, ஜெகத் காரணமான பிரம்மத்தை போய் மித்யான்னு சொல்ற மாதிரி ஆள் இல்லையா? அதுல இருந்து பிரிச்சு எடுக்கிறதுக்காக தான் பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா ஜீவோ பிரம்ம இவ, அந்த ஜீவனும் பிரம்மனும் ஒண்ணு தான் அப்படின்னு சொல்றதுலதான் தாற்பயம் இருக்கு. இப்படி முதல்ல அத்தியாரோபம் மேல ஏற்றி வைக்கிறது, அதுக்கப்புறமா அபவாதம் அதை தள்ளி விடுறது. அந்த ஒரு மெத்தட் தான். பரோட்ச ஞானம் இருக்கு, அது எங்கேயோ இருக்கு மேலன்னு இருக்கு அப்படின்னு உங்களை கிளாஸுக்கு வர வச்சுட்டு, அதெல்லாம் அங்கேயும் கிடையாது எங்கேயும் கிடையாது உங்ககிட்டதான் இருக்கு அப்படின்னு சொல்லி அபவாதம் பண்ணிவிட்டேன். அதெல்லாம் இல்ல, அவர் இல்லாம ஒண்ணு அசையாதுன்னு பெரிய 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 கதையெல்லாம் பேசி பாகவதம் ராமாயணம் மகாபாரதம் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டு கடைசியில இதெல்லாம் பிரமாணம் இல்ல, உபனிஷத் தான் பிரமாணம் போ அப்படின்னு சொல்லியாச்சு. இந்த யாகங்கள் எல்லாம் கிடையாது, இதெல்லாம் கர்மகாண்ட விஷயம், இதெல்லாம் சிறுவர்களுக்காக சொன்னது, உங்களுக்கு இல்ல இதுதான் அப்படின்னு. அப்பா அத்தியாரோப அபவாதா, முதல்ல அத்தியாரோபம் ஏற்றி வச்சு பேசிவிட்டு இப்ப எல்லாத்தையும் அபவாதம் பண்ண, இதெல்லாம் கர்மா உபாசனை யோகம் எதுவும் கிடையாது, இருக்கிறது ஞான யோகம் ஒண்ணுதான் இங்க தீர்மானம் 18வது சாப்டர்ல பண்றாரு இல்லையா? ஒரு தத்துவமசியில தான் பிராதானியம் இருக்கு அப்படின்னு சொல்லி அப்போவாத அத்தியம். கடைசியில இந்த ஐத்திரிய உபநிஷத்து அங்க போய் பிரஜானம் பிரம்மா அப்படின்ற ஒரு மகா வாக்கியத்தை உபதேசம் பண்ணிடுது. கடைசி மந்திரத்துல போய் இதெல்லாம் நான் சொன்னதெல்லாம் அவ்வளவா கட்டி, உண்மை என்னன்னா நீதான் அந்த பரபிரம்மா, நீதான் அந்த ஆத்மாவும்
பரமாத்மாவும் ஒண்ணு. இந்த ஆத்மா ஜீவ பர இந்த வார்த்தையெல்லாம் தப்பான வார்த்தை, இதெல்லாம் அடிக்க இருக்கிறது ஒரு ஆத்மா தான் அப்படின்னு சொல்லி ஆத்மாதான் பிரஜானம் பிரம்மா அப்படின்ற மகா வாக்கியத்தை உபதேசம் பண்றதுன்னா பரோட்ச ஞானத்திலிருந்து அபரோட்ச ஞான உபதேசம் தான் அங்கேயும் பண்ணிருக்கு அப்படின்னா. இப்போ அத கொஞ்சம் சங்கிரகமா இப்ப இப்ப என்ன நடந்ததோ அது ஒரு சங்கிரகமா சொல்றார். அவாந்தரேன வாக்கியேன பரோக்ஷா பிரம்மதி பவேத் சர்வத்ரைவ மகா வாக்கிய விசாராத் அபரோக்ஷதீ. இப்ப இதுல இருந்து என்ன சொன்ன, எத்தனை நீங்க கதை சொன்னாலும் நீங்க சொன்ன விஷயம் என்ன குயிக்கா சொல்லி பாருங்க ஒரே லைன்ல. அவாந்தரேன வாக்கியம், இதெல்லாம் அவாந்தர வாக்கியங்க. வேதத்துல சொல்லி இருக்கக்கூடிய வாக்கியம் எங்கெல்லாம் தத்துவமசி இல்லாம பாக்கி வாக்கியங்கள்லாம் வந்திருக்கோ, தர்மம் சர சத்தியம் வத ஆச்சாரியாய பிரியம் தனமாசிய பிரஜாதந்தம் வியவச்சேத்தில ஆரம்பிச்சு எதோ வாயுமானி பூதானி ஜாயந்தே என்ற வாக்கியத்தில் ஆரம்பிச்சு சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா எல்லாம் உங்களை தவிர பாக்கி எல்லாம் பேசின வாக்கியங்கள் எல்லாம் அவாந்தர வாக்கியங்கள். உங்களை இங்க எடுத்துன்னு வரதுக்காக பேசின வாக்கியங்கள் தான் அது. அந்த அவாந்தர வாக்கியன பரோட்சமாக உங்களுக்கு பிரம்மதியை உண்டு பண்ணிட்டு இல்லையா. உங்களுக்கு பிரம்ம ஒண்ணு இருக்கு, அது ரொம்ப சத்தியம், அது இல்லாத இடமே இல்ல, அது சர்வம். இந்த ஐடியா எல்லாம் கொடுக்கறதுக்காக சொல்லிட்டு கடைசியில சர்வத்திரைவ எல்லாத்தையும் கொண்டு வந்து மகா வாக்கிய விசாராத், நீங்க விசாரம் பண்ண வேண்டியது மகா வாக்கியத்தை தான் விசாரம் பண்ணணும். இது வரைக்கும் அது தெரிஞ்சுக்கிறது டேக் ஃபார் கிராண்டடுக்காக இது எல்லாத்தையும் சொன்ன நானு. எல்லாத்தையும் சொல்லி கடைசியில எங்க தாற்பயம் இருக்கு அப்படின்னாக்கா மகா வாக்கியத்துலதான் தாற்பயம் இருக்கு, தத்துவமசியில தான் தாற்பயம் இருக்கு அப்படின்னு ஆத்ரம் ஜோலதி ஜோதிர் அகமஸ்மி ஜோதிர் ஜோலதி பிரம்மா அகமஸ்மி அகமஸ்மி பிரம்மா அகமஸ்மி அகமேவாகம் அப்படின்னு சொல்லக்கூடியது எங்க இருக்கோ அதுலதான் தாற்பயம் இருக்கு. பாக்கி எல்லாம் நீங்க அதெல்லாம் போய் இம்பார்ட்டன்ஸ் பிடிச்சிட்டீங்கன்னா அதுக்கு நான் என்ன பண்றது, அதெல்லாம் தள்ள வேண்டிய விஷயம், கொள்ள வேண்டிய விஷயம் இது ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லி மகா வாக்கிய விசாரார். அப்பொழுதுதான் உங்களுக்கு அபரோக்ஷதியானது உண்டாகும். பரோக்ஷதியை முதல்ல உண்டு பண்ணி அத்தியாரோபம் பண்ணி அதுக்கப்புறம் அதை அபவாதம் பண்ணி பாக்கி நிக்கிறது என்னவோ அதுதான் தத்துவமசி, அதுதான் அபரோக்ஷதி அப்படின்னு சொன்னார். பிரம்மா அபரோக்ஷ சித்தியர்த்தம் மகாவாக்கியம் இதீரிதம் வாக்கிய விருத்தௌ அதோ பிரம்ம அபரோக்ஷே விமதிர் நஹி. பிரம்ம பரோக்ஷ சித்தியர்த்தம் மகாவாக்கியம் இது ஈரிதம், பிரம்மத்தினுடைய அபரோக்ஷ சித்தியர்த்தம். இப்ப என்னுடைய இன்டென்ஸ் சொல்லி கொடுக்கும் போது எதோ வாயுமானி பேசும்போதோ சத்தியம் ஞானம் வினந்தம் பிரம்மான்னு சொல்லும் பொழுதோ எங்க என்னுடைய இன்டென்ஷன்னாக்க அதெல்லாம் உங்களுக்கு சொல்லி தரணும்ன்ற இஷ்டமே கிடையாது வேதத்துக்கு. வேதத்துக்கு எங்க இஷ்டம்னா தத்துவமசிய சொல்லி கொடுக்கணும்ன்றதுலதான் இன்ட்ரெஸ்ட். பிரம்ம அபரோக்ஷ சித்தியர்த்தம், உங்களுக்கு அபரோக்ஷ ஞானம் சித்திக்க வேணும்ன்றதுக்காக தான் இந்த உபனிஷத்தானது வந்திருக்கு. தாற்பயம் உபனிஷத்துல தான் இருக்கு அப்படின்றதுனால மகா வாக்கியம் இது ஈரித்தம், அதுக்காகத்தான் இந்த மகா வாக்கியங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. இத ஆச்சாரியாளானவர் ரொம்ப அழகாக பிரகரண கிரந்தங்கள்ல இதெல்லாம் நேர உபனிஷத் படிச்சான்னாக்க இவ்வளவு பெரிய விஷயங்கள்லாம் நமக்கு புரியாதுன்றதுக்காக நமக்கு புரியுற மாதிரி சொல்லணும்ன்றதுக்காக பகவான் என்ன பண்ணாரு, ஆச்சாரியால் என்ன பண்ணாரு, சாட்சாத் பரமேஸ்வர அவதாரமாக நம்ம எல்லாரையும் உத்தாரணம் பண்ணணும்ன்றதுக்காக பிரகரண கிரந்தங்கள்லாம் எழுதினார். அப்படி எழுதப்பட்ட பிரகரண கிரந்தங்கள்ல முக்கியமான கிரந்தம் வாக்கிய விருத்தி அப்படின்னு ஒரு கிரந்தம். வாக்கிய விருத்தௌ அதோ பிரம்ம அபரோக்ஷே விமதிர் நஹி. இந்த விஷயத்த மகா வாக்கியங்களை உபதேசம் பண்ணணும்ன்ற ஒரே காரணத்துக்காக எழுதப்பட்ட புஸ்தகம் வாக்கிய விருத்தி அப்படின்னு ஒரு 54 ஸ்லோகங்கள் இருக்க மாதிரி ஒரு ரொம்ப அருமையான ஒரு புஸ்தகம். வெறும் அப்புறம் மகா வாக்கியத்தினுடைய விசாரம் இது ஒண்ணுதான் நீங்க பண்ண வேண்டிய விஷயம் அப்படின்னு சொல்லி அவர் தீர்மானம் பண்ணுகிறார். இந்த விஷயங்கள்லாம் வாக்கிய விருத்தியில சொல்லிருக்கு. இவருக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு இல்லையா. வாக்கிய விருத்தியில எல்லாம் உபனிஷத்துல சொல்ல வேண்டிய தத்துவங்கள்லாம் ஒரு புஸ்தகத்துல கிடைக்கிறதுன்னா அதை கொண்டாடுறதுல என்ன தப்புன்றதுனால இவர் என்ன பண்ணா அப்படியே அதுல இருந்து இவர் எடுத்து இங்க போட்டார். அந்த ஸ்லோகங்களை எல்லாம் எடுத்து அதுல 44வது ஸ்லோகத்துல என்ன சொல்லியிருக்கோ அதே ஸ்லோகத்தை இவர் எடுத்து போட்டார் இங்க. ஆலம்பனதயா பாதி யோஸ்மத் பிரத்யய சப்தயோஹ அந்தக்கரண சம்பின்ன போதஸ்தத்வம் பதாவிதஹ. ஆலம்பனதயா பாதி யஹ அஸ்மத் பிரத்யய சப்தயோஹ அந்தக்கரண சம்பின்ன போதஹ ச त्वं पद अविदः. நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். எப்படி சொன்னா யஹா யார் ஒருவன்
அஸ்மத் பிரத்ய சப்தியா நான் அப்படின்னு சொல்லும் பொழுது அஸ்மத் பிரத்யம் என்ன, நான் எனும் எண்ணம் இருக்கு எனக்கு இல்லையா. நான் சொல்லும் பொழுது ரெண்டு விஷயம், நான்ற ஒரு வார்த்தையை சொல்றேன் நானு, கூட எனக்குள்ள நான் என்கிற எண்ணமும் இருக்கு இல்லையா. சோ இப்படி சேர்ந்துதான் சொல்றேன். இந்த நான் உண்மையிலேயே கான்சியஸ்னஸ் இல்லையா, ஆத்மஸ்வரூபம். ஆனா நான் பேசும்போது என்ன பண்ணிட்டேன், இந்த பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸோட சேர்ந்து அந்த நானை நான் பிரயோகம் பண்றேன். சோ எப்பெல்லாம் நான் சொன்னாலும் நம்ம என்ன அர்த்தம்னாக்க கான்சியஸும் உள்ள இருக்கு, அது இல்லன்னாக்கா நானே பேச முடியாது. அது இல்லாம கண்ணு பார்க்காது காது கேட்காதுன்னு சொன்னா அவர் இல்லாம பேச முடியாது. ஆனா நான் பேசும்போது நான் எதை நினைச்சிட்டு நான் பேசுறேன், நான் ராஜாவோ பேசிக்கிறேன். சோ இப்படி அஸ்மத் பிரத்யம்னு ஒண்ணு இருக்கு, சப்தம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா. இது ரெண்டுத்தையும் நல்லா புரிஞ்சுக்கணும். இப்படி புரிஞ்சு பார்த்தோம்னாக்க யஹா அஸ்மத் பிரத்ய சப்தயோகோ ஆலம்பனதையா பாதி, இதுக்கெல்லாம் என்ன ஆதாரம் இருக்கு, என்ன பிடிப்ப வச்சுட்டு நானு பேசுறேன். நான் உயிரோட இருந்தாதானே நானே பேச முடியும். அந்த ஆதாரம் இல்லாம நான் எப்படி பேசுவேன்றத விசாரம் பண்ணாம நான் பேசுறேன் நீங்க எல்லாம் கேளுங்கன்னு சொல்றதுல என்ன நியாயம். நானு சொன்னா எதை நான் சொல்றேன், உங்க கையில இருக்கக்கூடிய அந்த நானு தானே நானும் சொல்றேன். எல்லாரும் அந்த நானு தான் வச்சுட்டு இருக்கோம். ஆனா நான் பேசும்போது ஏதோ ஒரு நானை சொல்றேன், நீங்க ஏதோ ஒரு நானை புரிஞ்சுட்டு இப்படிதான் விவகாரம் நடந்துட்டு இருக்கு. இதை நான் கொஞ்சம் விசாரம் பண்ண வேண்டாமான்னு அவர் முதல்ல ஆலம்பனம்னாக்க பிடிப்பு இல்லையா. நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம், அத்தியதாரா நிராதாரா நிராலம்பா சரஸ்வதி பண்டிதா கண்டிதா சர்வே போஜராஜே போம் கதே. அப்படி ஆலம்பனம்னாக்க ஒரு பிடிப்பு. எப்படி சொல்றதுன்னா காளிதாசன் என்ன சொல்லிவிட்டான்னா, போஜராஜனுக்கும் அவனுக்கும் ரொம்ப நாள் நட்பு இருந்தது. ஒரு நாள் என்ன பண்ணா, போஜராஜனை பார்த்த உடனே விபரீதமான ஒரு ஆசை காளிதாசனுக்கு வந்துருச்சு. நம்ம செத்து போனான்னாக்க காளிதாசன் உலகத்திலேயே அம்பாளினுடைய சொரூபம் இல்லையா. அவன் எனக்கு ஃப்ரெண்டு அப்படின்னாக்க, நான் செத்து போனான்னாக்க அவன் நிச்சயமா ஒரு ட்ரிபியூட் எனக்கு கொடுப்பான் இல்லையா. நான் எவ்வளோ அவனுடைய ஸ்லோகெல்லாம் படிச்சாலும் அந்த ட்ரிபியூட்டை கேட்காம செத்து போயிட்டா அப்புறம் இந்த லைஃப் எதுக்கு அப்படின்னு ஒரு விபரீதமான ஒரு எண்ணம் அவனுக்கு வந்துருச்சு. என்ன சொல்றாருன்னு அது தெரிஞ்சுக்கணுமே. எவ்வளவு நல்லா இருக்கும், அதுவும் இவ்வளவு நாள் அவரோட பழகி அவர் கிரேட்டு சாட்சாத் பரமேஸ்வரன் தான் என் கூட இருக்காருன்னு தெரியும். அவர் நான் செத்தா என்ன சொல்றாருன்னு தெரிஞ்சுக்கலன்னா அப்புறம் என்ன வாழ்க்கை என்ன, அதுதான் முழுமை பெறும் அப்படின்னு நினைச்சான். இத ராத்திரி எல்லாம் யோசிச்சு பார்த்தா இவனுக்கா தூக்கம் வரல. சரி ஃப்ரெண்டு தானே கேட்டுலாமேன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் போய் அவர்கிட்ட கேட்டார், நீ எனக்கு சரம கவி ஒண்ணு பாடுவியோ இல்லையா, நான் செத்து போயிட்டா அதை பாட முடியுமான்னு கேட்டார். வந்தது கோமாவா இருக்கு, ராத்திரியோட ராத்திரியா கிளம்பி ஊரை விட்டு போயிட்டாரு. சரி இவ்வளவு கேவலமான ஒரு ராஜாவோட எவ்வளவு பண்டிதனா இருந்து என்ன பிரயோஜனம்னு இவன் யோசிச்சு பார்த்தா, என்னையா இந்த மாதிரி ஒரு ஆசை வந்துருச்சு, நான் என்ன பண்றது, பண்டிதன்னா எனக்கு தெரியும் தான், அதனால என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணா, இவனை விடக்கூடாது அப்படின்னு அப்புறம் வருத்தப்பட்டான். இதனால இப்ப டெய்லி வர என்ஜாய்மெண்ட் போச்சு இந்த ஒரு ஆசையினால. இவன் போயிட்டானேன்னு சொல்லிட்டு அவரை தேடிட்டு இவர் போறாரு. இவர் குடுகுடுப்பக்காரன் வேஷம் போட்டு அவர் போறாரு. அவர் சன்னியாச வேஷம் போட்டு அவர் போறாரு. அதுக்கப்புறம் போனா அவர் ஒரு கடையில பார்த்து அந்த சன்னியாசி கிண்டலா அந்த மாம்சம் விற்கிறவனை பார்த்து பேசிட்டு போனாரு. பேசிட்டு போனோடனே இவரோ சன்னியாசி, இவருக்கு மாம்ச கடையில வேலை இல்ல. அவனை பார்த்து இவர் பண்ணா இது கிண்டல், இந்த கிண்டல்லாம் இருக்குன்னா நம்மளால தான் இவரு அப்படின்னு அவனுக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. காளிதாசன் தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே போனார். போன உடனே அவர் என்ன கேட்டார், சுவாமி நீங்க எந்த ஊரு அப்படின்னு கேட்டாரு. நான் சன்னியாசி, சன்னியாசிக்கு எந்த ஊருன்னு கேக்குறிய அப்படின்னு, நீ எந்த ஊரு அப்படின்னு கேட்டாரு. இவர் சொன்னாரு, நான் குடுகுடுப்பக்காரன், நான் தாரா நகரத்துல இருந்து வரேன் அப்படின்னாரு. உடனே காளிதாசன் என்ன பண்ணா, ரொம்ப நாள் ஆயிடுது இல்லையா தாரா நகரம், அவருடைய பழைய சிநேகிதத்தினுடைய மனசு கொஞ்சம் ஈரம் ஆயிடுச்சு இல்லையா. அதனால அவர் கேட்டாரு, இப்ப போஜராஜன் எப்படி இருக்கார் அப்படின்னு கேட்டாரு. உடனே சொல்றதுக்கு வந்துட்டான் இவன், சௌக்கியமா இருக்கான் நான். அந்த சமயத்துல கூட அவனுடைய குதர்க்க புத்தியானது வேலை செய்துச்சு. ஆஹா இது நல்ல சான்ஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அது ஏன் கேக்குறீங்க, நீங்க போனோம்னா அவர் செத்து போயிட்டாருன்ட்டான். சொன்ன உடனே அவருக்கு ரொம்ப வருத்தமாயிட்டு காளிதாசனுக்கு. இப்போ அத்தியதாரா நிராதாரா, இப்ப தாரா நகரம் ஆதாரம் இல்லாம போயிடுச்சு. அத்தியதாரா நிராதாரா. சரஸ்வதிக்கு இந்த ஊர்ல ஒரே ஒரு ஆளோட தான் கனெக்ஷன் இருந்தது, பாக்கி யாரும் அந்த லெவலுக்கு இல்ல. எல்லாம் படிச்சவங்கன்னா கூட அவர் லெவலுக்கு யாருமே கிடையாது. சரஸ்வதிக்கு ஒரு பிடிப்பா இருந்தவர் இவர் ஒருத்தர் தான், போஜராஜன் தான் அப்படின்னு ட்ரிபியூட் கொடுத்தான். ஆனானப்பட்ட சரஸ்வதிக்கு நாலேஜ் இவருக்குன்றதுக்காக ஒரு
சரம கவியில அதான ட்ரிபியூட் தானே, ஒரு பெருசா பேசணுமே, இதை விட தான் யாரும் பேசியாது. ஆகையினால அவர் சொல்ற நிராலம்பா சரஸ்வதி, ஆலம்பனம் இல்லாம போயிடுச்சு சரஸ்வதிக்கு அப்படின்னாரு. பண்டிதா கண்டிதா சேவை, இனிமேல் பட்டு படிச்சவனுக்கு எல்லாம் வேல்யூவே கிடையாது இந்த ஊர்ல. எல்லாரும் கண்டிப்பாங்க, போனால போல கல்லெடுத்து அடிக்க வேண்டியதுதான் படிச்சவனை பார்த்தா. பண்டிதா கண்டிதா சர்வே, ஏன்னா போஜராஜே திவம் கதே, போஜராஜன் திவலோகத்துக்கு போயிட்டானோ இல்லையோ அப்படின்னாரு. சொல்லி முடிச்சாரு, இவன் பொத்துனுக்கு வந்துட்டான். யாரு? போஜராஜன். ஏன்னா மகான்கள் எல்லாம் பேசினா அவர்கள் எல்லாம் கிராந்த தரிசிக்கு பேர் தான் கவி. நம்ம லோக்கல்ல பண்ற மாதிரி கவிஞர்னாக்க ஒரு கவிதை எழுதுறவர் கவி இல்ல, 3 காலத்தையும் உணர்ந்தவர் தான் கவி. கிராந்த தரிசினா அப்படின்னு சொல்றது, முக்காலம் முந்தின காலம், இந்த காலம், எதிர்காலத்தையும் தெரிந்தவர்கள் தான் கவி. இப்படிப்பட்ட ஒரு உபாசனையில ஒரு பெரிய காளிதாசன். இந்த மாதிரி ஒரு கவிஞர்கள்லாம் சொன்னான்னாக்க என்ன அர்த்தம்னா, இந்த வேதம் படிக்கிறவா கவிஞர்கள்லாம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா அவ ஏதாவது சொன்னான்னாக்கா அது அவளுடைய எக்ஸ்ட்ராடினரி ஒரு டேலண்ட் இருக்கு இல்லையா, கவித்துவம்ன்றது அவளால புனையக்கூடிய ஒரு சக்தி இருக்கு இல்லையா. இதனால என்ன ஆகுதுன்னாக்கா அவங்க சொன்னாங்கன்னா அது நடந்துவிடும். அதனால வாச்சம் அர்த்தோ அனுதாவதி, நம்மெல்லாம் அர்த்தத்தை யோசிச்சுட்டு நம்ம எல்லாம் பேசுவோம். முதல்ல அர்த்தம் பிரிசீடு, அதுக்கப்புறம் தான் வார்த்தையானது வரும். அவளுக்கெல்லாம் அப்படி இல்ல, ஒரு மொமெண்ட்ல நீ நாசமா போனாக்கா அவ்வளவுதான், போனதுதான் அது அவகிட்ட வந்துருச்சுன்னா. ஏன்னா கவிகளுக்கு அப்படி ஒரு வாச்சம் அர்த்தோ அனுதாவதி, இவ சொன்னதுனாலேயே அந்த வாக்கெல்லாம் கவிகளுடைய வாக்காச்சுன்றதுக்காக இதை நடத்துறதுக்கு முன்னாடி போய் நிற்கும். இவ சொல்றதுக்கு முன்னாடி போய் அது செயல்படுத்தணும். அதனால இவன் ஊதுட்டான். ஊத்த உடனே அம்பாளை ப்ரே பண்ண, ஐயோ இந்த மாதிரி ஆயிடுச்சு, இந்த மாதிரி அசரத்தனம் பண்ணிட்டான்னு பண்ண உடனே அம்பாள் முன்னாடி தோண்டி சொன்னாலாம், இப்ப நம்ம ஒன்னும் பண்ண முடியாதுப்பா என்ன அப்படின்னு உடனே, இவனுடைய ஆசையாவது நான் தீர்த்து வைக்கிறேன் நானு அப்படின்னு உடனே, சரி வேணா ஒரு நாளை உங்களுக்கு தரேன், அவனை வேணா உயிர் பிச்சு கொடுக்கறான், ஆனா ஒரு நாளை தான் நான் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னாலாம். சரின்னு உடனே இவன் என்ன பண்ணா, திருப்பி இவன் மேல ஒரு கவி பண்ண, அத்தியதாரா சதாதாரா. இப்போவானது தாரா நகரம் வந்துட்டாரு இல்லையா, ராஜா வந்த உடனே ஆதாரம் வந்துருச்சு. சதாதாரா சதாலம்பா சரஸ்வதி, சரஸ்வதிக்கு ஒரு ஆலம்பனம் இனிமேல் பட்டு சதாவா இருக்கு. சதாலம்பா சரஸ்வதி பண்டிதா மண்டிதா சர்வே, இனிமேல் பட்டு படிச்ச வாழ்க்கை எல்லாம் மரியாதை தான். ஏன்னா போஜராஜன் தான் வந்துட்டானே, ஆனா போஜராஜன் புவம் கதே, இந்த புவிலோகத்துக்கு வந்துட்டான்னு ஒரு பாடினாராம். பாடின உடனே அம்பாள் அதுக்கப்புறம் தான் கொடுத்தாங்க, இல்லப்பா நீ சொல்றது கரெக்ட் தான், ஆனா இவனுக்கு ஒரு நாளை தான் நான் கொடுக்க முடியும் அப்படின்னு அதுல ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சு அம்பாள் ஒண்ணு கொடுத்தா. உடனே போஜராஜன் எழுந்துட்டான். இதோட நம்ம கதை முடிஞ்சிருச்சுன்னா கூட போஜராஜன் என்ன தெரியுமா பண்ணா, அப்படியா நடந்ததுன்னு கேள்விப்பட்டு காளிதாசன் சொன்னான், நம்ம உயிரோட இருக்கும் போது போஜ சம்பு இது இல்லாம எனக்கு இது ஒரு நாள் தானே இருக்கு வான்னு, அப்ப கூட அவரோட சேர்ந்து ஒரு கவி எழுதணும்னு நினைச்சாதான் கவிஞர்களுடைய கிரேட்னஸ். அது சாகரத்துக்கு இன்னும் கொஞ்ச நேரம் இருக்குல்ல, அதுக்குள்ள நம்ம எழுதிடலாம போஜ சம்பு எழுதினது அப்படிதானா, அவங்க 2 பேரும் எழுதினாங்களா அந்த அப்படின்னு இதெல்லாம் செவிவதி கதைகள்லாம். இப்படி ஆலம்பனம் அப்படின்னாக்க ஒரு பிடிப்பு ஆதாரம் அர்த்தம். ஆலம்பனதயா பாதி யோ அஸ்மத் பிரத்யய சப்தயோ யஹா அஸ்மத் பிரத்யய, நான் என்ற எண்ணம் நான் எனும் சப்தத்திற்கும் ஆலம்பனதையா ஆதாரமாக இருந்து கொண்டு பாதி தோன்றுகிறது. அந்த கரண சம்பின்ன போதகா, அந்த கரணம் அப்படின்னாக்க சூக்ஷ்ம சரீரம் மனசு அப்படின்னு அர்த்தம், மைண்ட். போதகான்னாக்க கான்சியஸ்னஸ், மைண்ட் கான்சியஸ்னஸ் ரெண்டும் சம்பின்னமா மிக்சர், மைண்ட் கான்சியஸ்னஸ் மிக்சர். ஏதோ அந்த கரணம் தனியா இயங்காது, கான்சியஸ்னஸ் இல்லாம இயங்காது. அதனால மைண்டும் கான்சியஸ்னஸ் ரெண்டும் சேர்ந்து சம்பின்னம்னா மிக்சர். இந்த மைண்ட் கான்சியஸ்னஸ் மிக்சர் இருக்கு சம்பின்ன போதகா, இததான் வைத்துக் கொண்டு சகா இவர்கள் பொம் பத அபிதகா, நான் நீ என்ற பதத்துக்கு இதுதான் அர்த்தம். எதை நாம் நான் என்ற எண்ணத்தோடையும் நான் என்ற சப்தத்தையும் பிரயோகிக்கிறதோ அதுதான் நீ என்பதனுடைய அர்த்தம். தத்துவமசிக்கு போயிட்டார் இவர். தத்துவமசியில இருக்கக்கூடிய நீ என்பதுக்கு அர்த்தம் என்னன்னாக்க, நான் என்ற சப்தமும் நான் என்ற எண்ணமும் இந்த கான்சியஸ்னஸும் மைண்டும் சேர்ந்து இருக்கக்கூடிய மிக்சரை தானே நானு சொல்லிட்டு இருக்கேன். இந்த நான் எனக்கு நன்னா தெரியுமே, இது ரெண்டுமே தெரியுது இல்லையா. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் தான் பேச போறேன்றது எனக்கு தெரியுது, ஆத்மா இருக்கு, கிளியரா தான் இருக்கு எனக்கு, அப்படிதான் நான் பிரயோகம் பண்ணிட்டு இருக்கேன். இன்னொன்னு இது ஒரு பக்கம் இருக்கட்டும்.
இன்னொரு பக்கம் கடவுளை பத்தி இப்ப பேசுவாங்க, ஜீவனை பத்தி பேசிட்டோம். மாயோபாதி ஜெகத்யோனிஹி சர்வஜத்வாதி லக்ஷணஹ பாரோக்ஷ சபலஹ சத்யாத் சத்யாத்யாத்மகஹ தத்பதாபிதஹ மாயா உபோதிஹி. மாயா உபாதிஹினா மாயா விசிஷ்ட சைத்தன்யம் இல்லையா, மாயை உபாதியாக கொண்டிருக்கு. ஏற்கனவே சொல்லியிருக்க, அஜ்ஞானம் பிளஸ் ஆத்மா இருந்ததுன்னா ஜீவன், மாயா பிளஸ் ஆத்மா இருந்ததுனால் ஈஸ்வரன் அப்படின்னு சொல்லியிருக்க. மாயா உபாதியாக இருக்கக்கூடியது தானே இந்த ஜகத்துக்கு காரணமாக இருக்கும். ஜெகத்காரணம் மாயையை உபாதியாக உடையவரும் ஜெகத்யோனிகி இந்த ஜகத்துக்கு காரணம். ஜகத்துக்கு காரணம்னா மாயை என்ற உபாதானத்தை வைத்துக் கொண்டு இவர் இந்த உலகத்தை பண்ணினார். மெட்டீரியல் காஸ்ட் என்ன இந்த உலகத்துக்கு? மாயை. அதை வைத்துக் கொண்டுதான் இந்த உலகத்தை பண்ணார். அது மாத்திரம் இல்ல, எப்படி பண்ண முடியும்? விஷயம் தெரிஞ்சாதானே பண்ண முடியும். இன்டெலிஜென்ட் காஸ்ட் இல்லாம எப்படி ஒரு விஷயமானது வரும்? மெட்டீரியல் மாத்திரம் இருந்தா போதாது, அதை பண்ணக்கூடிய செயல் அறிவும் ஒருத்தருக்கு வேணுமே. அப்படின்றதுனால சர்வஜத்வாதி லட்சணஹா, சர்வஜத்துவம் மாத்திரம் இருந்தா போதாது, சர்வஜத்துவமும் இருக்கும், சர்வசக்தித்துவமும் இருக்கணும். அவனுக்கு நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் இல்லையா, ஆசையும் இருக்கணும், அறிவும் இருக்கணும், அப்பதானே ஒரு பொருளை செய்ய முடியும். ஆகையினா சக்தியே இருக்கு, அதை பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியும் இருக்கணும். இப்படி சர்வஜத்வாத கெப்பாசிட்டியோட இருந்து கொண்டு சர்வஜத்தன்மை முதலியவைகளை லட்சணமாக கொண்டவராகவும் இருக்கக்கூடியவர் தானே பரபிரம்மா, அவர் தானே ஈஸ்வரன், காடு. பாரோக்ஷ சபலஹா, அவர் என்ன பண்ணாருனாக்க, எனக்கு தெரியலையே, பாரோட்சம் அங்கதானே இருக்காரு, இந்த உலகத்தை பண்ணாருன்னு தெரிஞ்சதே தவிர இவர் என்ன யாரையுமே இங்க யாரை பார்த்தாலும் எனக்கு இந்த உலகத்தை பண்ண மாதிரி தெரியலையே. ஆகையினால ஐ ஹாவ் டு அஸ்யூம் எங்க இருக்கார், இது இந்த நம்மளுக்குள்ள இல்ல, அவர் வெளியில எங்க மேல இருக்காரு அவர். அதனால பாரோக்ஷ சபலஹா, பாரோக்ய சபலஹானா விசிஷ்டஹா, அதோட மிக்சர் என்ன, அவர் எங்கே இருந்து கொண்டுதான் இதை பண்ணிட்டு இருக்காரு. அவர் மேல இருந்து கொண்டு எல்லார் மேலயும் அவன் மேல பாரத்தை போடுன்னு நம்ம மேலதானே பாக்குறோம். யாரை கேட்டாலும் பகவான் மூஞ்சிய தூக்கி போடுறான் இல்லையா, அப்படித்தானே இருக்காரு அவரு. அதனால பாரோக்ஷ சபலஹா சத்யாதி ஆத்மகா, சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா அப்படின்னு ஸ்வரூப லட்சணமாக சொல்றது. ஐதோவா இமானி பூதானி ஜாயந்தேன்னு உபாதான நிமித்த காரணமாகவும் பகவான சொல்றது. அதே சத்தியம் ஆனந்தம் அனந்தம் பிரம்மா அப்படின்னு சொல்லிருக்கு. தத்பதாபிதா, இதுதான தத்து தத்து என்ற பதத்தினால தெரிகிறது நமக்கு. இந்த பதத்திலிருந்து வாக்கியார்த்தம் எனக்கு என்ன கிடைச்சது, இதான வாக்கியார்த்தம் கிடைக்கிறது. நீன்னு சொன்னாக்க என்ன அர்த்தம், நானு என்னுடைய எண்ணம் இதோட சேர்ந்தவன் தான் நானு புரிஞ்சுது. தத்துன்னு சொன்னா என்ன புரிஞ்சது, மேல அவன் இருக்கானே அவன் தான் இந்த உலகத்துக்கு எல்லாம் காரணமானவர், சத்தியமாக இருக்கார், அவரு சைத்தன்யமாக இருக்கார், அவர் அன்லிமிட்டடாக இருக்கார், எங்கும் இருக்கார், அவருக்கு லிமிடேஷனே நம்ம கல்பிக்க முடியாது. இப்படிதான் புரிஞ்சுட்டு இருக்கோம். இப்போ இப்படிதான் தத்துன்னா அர்த்தம், தொம்முன்னா அதுதான். எப்படி சார் இது நீங்க தான் அதுன்னு சொல்ல முடியும்? அபரோக்ஷதி வரும், பரோட்சமா சொல்லுங்க. உங்களுக்கு ஒரு பரோட்சம் இருக்கு, இவருக்கு ஒரு பரோட்சம் இருக்கு, அவ்வளவுதான் வாக்கிய அர்த்தம் கிடைக்கிறது இல்லையா. வாக்கியத்திலிருந்து கிடைக்கிற அர்த்தம் என்னவோ அதுதானே வாக்கியார்த்தம். அது அவ்வளவுதானே. நேன்னு சொன்னா என்ன அர்த்தம், அந்த நான் எனக்கூடிய எண்ணம், நான் எனக்கூடிய சப்தம். அதே மாதிரி அது என்றால் என்னது, சத்தியம் ஞானம் அனந்தமா இருக்கார், இந்த உலகத்தை படைச்சார், அவர் தான் பகவான், எல்லாவற்றுக்கும் காரணம் அவர் தான். இப்படித்தானே இருக்கு, வாக்கியார்த்தமா இருக்கு. அப்படின்னா பிரத்யக் பரோக்ஷதா ஏகஸ்ய சத்விதீயத்வ பூர்ணதா விருத்யேதே யதத் தஸ்மாத் லக்ஷணா சப்ரவர்த்ததே. சார் நன்னா இருக்கு, அவர் பரோட்சமா இருக்கு. மாயோபாதிக ஜீவன் சொல்லும் போது நான் புரிஞ்சுக்கிறதுக்கான சான்ஸே கிடையாது. யாராவது அப்படி புரிஞ்சுக்கிட்டோமா? அவர் எங்க இருக்கார், மேல இருக்கார், அவர் தானே எல்லாத்தையும். இதுல எங்கேருந்து வரும் நானுன்றது இதுன்னு தெரிய மாட்டேங்கிறது. இவ்வளவு விருதமா நானுன்றது எனக்கு நன்னா தெரியும். நானுன்றது என்ன, நான் என்ற அறிவு, நான் என்ற பேச்சு இல்லையா, இதை வைத்துக் கொண்டு எனக்கு தெரியுது. இப்படி இந்த நானு பிரத்யட்சமா பிரத்யக்கா உள்ள இருக்க நான் சொல்றவன் நானு. கடவுள் எங்க இருக்கார், தாசோகம்னு மேல உட்கார்ந்து இருக்காரு அவர் இல்லையா, எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காரு. பிரத்யக் பரோட்சதா ஒரே விஷயத்துக்கு எப்படி வரும், திஸ் தட் ரெண்டு எப்படி சார் ஒன்னாகும்? நான் இங்க உட்கார்ந்து இருக்கேன், ஐ ஆம் சிட்டிங் ஹியர், திஸ்ன்னு உட்கார்ந்து இருக்கார், அவர் அங்க இருக்கார், அவரும் நானும் ஒண்ணுன்னு என்னமா நீங்க சொல்ல முடியும்? தட்டும் திசும் எப்படி ஒன்னாகும்? நீங்க பாருங்க, பிரத்யக்கும் பரோட்சமும் எப்படி ஒன்னாகும்? பிரத்யக் பரோட்சதா ஏகஸ்ய சான்ஸே கிடையாது சார். நீங்க இது ப்ராக்சிமிட்டி இங்க இருக்கு,
அவர் ரிமோட் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. நானு அவரை போய் நீதான் அதுன்னு என்னமா நீங்க சொல்ல முடியும்? அது ரெண்டுத்தையும் ஒன்னாக்குறதுன்றது தப்பு. அதே மாதிரி சத்விதீயத்துவ அபூர்ணதா பாருங்க, பக்கத்துல நான் உட்கார்ந்துருக்கேன், இவர் உட்கார்ந்துருக்காரு, நம்ம எல்லாம் த்விதீயத்தோட தானே இருக்கோம். நம்மள போய் பூர்ணன்னு யாராவது சொல்றீங்க, என்னால மிஞ்சி போச்சுன்னா இவ்வளவு தூரத்துக்கு தான் கையை நீட்ட முடியும். என்னுடைய வாய்ஸ் என்னதான் கத்தினாலும் மிஞ்சி போச்சுன்னா அரபரலான்னு கேட்கும். அதுக்கு மேல என்னுடைய திறமை இல்ல. நான் இப்படி திரும்பி பார்த்தா என்னுடைய பார்வையும் எவ்வளவு தூரம் போகுமோ அவ்வளவுதான் பண்ண, காதும் அவ்வளவுதான். என்கிட்ட இருக்கக்கூடிய எதை வச்சுட்டு பார்த்தாலும் லிமிட்டடுன்றது எனக்கு நல்லா தெரியுது இல்லையா? லிமிட்டடு தெரியுது. சத்விதீயத்துவம்னாக்கா லிமிட்டடா இருக்கன்ற அர்த்தம் இல்லையா? நானும் எல்லார மாதிரியும் ஒருத்தன், உங்களை மாதிரி தான் நானு, என்ன மாதிரி தான் நீங்க, அப்படி இருக்கிறது தானே நியாயம். ஆனாலும் எல்லார மாதிரி தான் நான் இருக்கேன். அதனால எதாச்சு எல்லாருக்கும் எனக்கு இருக்கிற ப்ராப்ளம் உங்களுக்கு இருக்கு. எல்லாருமே அபூர்ணத்துவம் இருக்கு இல்லையா? எல்லாருக்கும் ஒரு ஒரு பிரச்சனை இருக்கு இல்லையா? யாரை கேட்டாலும் ஒரு பிரச்சனை. யாராவது ஒருத்தன் நான் பூர்ணம் எனக்கு ப்ராப்ளமா இல்லன்னு யாராவது சொல்றானா? யாருமே கிடையாது. அப்படி இருக்கும்போது எல்லாருக்கும் அபூர்ணத்துவம் இருக்கு. நீங்க என்ன சொல்றீங்க? சத்விதீயத்துவம்னாக்கா அபூர்ணம், பூர்ணதா. இவெல்லாம் கம்ப்ளீட்னஸ் கிடையாது, ஆனா கம்ப்ளீட்டாவும் இருக்கான் அப்படின்னு சொன்னா இது என்ன சார்? திஸ்ஸும் தட்டும் ஒன்னாகாது. இது இன்கம்ப்ளீட் பர்சன் துக்கிய போய் அவன் பூர்ணன் எப்பொழுதும் 24 hours ஆனந்தமா இருக்கிறவான்னு சொல்றதும் சரியா வரல. இது ரெண்டும் எப்படி வரல? விருத்தியத்தை இது கேட்கும் பொழுதே நமக்கு அவர் எப்படி இருக்கார்? பூர்ணமா இருக்காரு. அவர் தத்து, அவர் பகவான் எங்கும் பூர்ணமா இருக்காரு. நான் எங்க பூர்ணமா இங்க வந்தானே எங்க ஆத்துல இப்ப போய் கேட்டு பாருங்க, போன் பண்ணி பாருங்களேன், நான் இல்லன்னு வாங்க. இதை விட அவர் அந்த மாதிரி சொல்ல முடியும்? அவர் தூணிலும் இருப்பார், துரும்புலையும் இருப்பார், ஒரு கிருஷ்ண கோபிகை வீட்டுல இங்கேயே இருப்பார், அந்த வீட்லயே இருப்பார். அவருக்கு இதெல்லாம் பாசிபிள். என்ன போய் அவரோட எப்படி நீங்க சேர்த்து நீதான் அந்த பரமாத்மான்னு சொல்றது பைத்தியக்காரத்தனம் இல்ல? ஏதோ உங்களுக்கு தான் கைண்டு போச்சு அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. சத்விதீயத்துவ அபூர்ணதா வராது, திஸ்ஸும் தட்டும் ஒன்னாகாது. இல்ல நம்ம படிச்சிருக்கோம், இது எப்படி அதுவாகும், அது எப்படி இதுவாகும், அதுவும் ஆகாது. விருத்தியத்தை யதா எக்கா அப்படி இப்படி எல்லாம் எனக்கு புத்தியில தஸ்மாத். அதனால ஒண்ணு கண்டுபிடிச்சேன், உடனே இது சொன்னது தப்புன்னு வர இல்லையா? அங்கதான் நீங்க தப்பு பண்ணக்கூடாது. இதையும் மீறி இதெல்லாம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்குன்னா வேதத்துக்கு தெரியாதா? நம்ம ரிஷிகளுக்கு தெரியாதா? இல்லையா? நமக்கே தெரியறது, இந்த அறிவோட கேட்கறது. இது விரோதமா இருக்குன்னு தெரியறதுக்கு எவனுக்கு வேணாலும் தெரியும். இது விரோதம் இல்லன்னு தெரியறது தானே அங்க கஷ்டம் இல்லையா? அதுதானே கஷ்டம். அதுக்கு தானே நம்ம ரிஷிகள்லாம் வந்திருக்காங்க, நமக்கு புஸ்தகத்துல எழுதினு வேதத்துல எடுத்துன்னு சொல்றாங்கன்னாக்கா என்ன அர்த்தம்? தத்து பொமசி அப்படின்னு சொல்றாங்கன்னா என்ன அர்த்தம்? அந்த தத்தை நம்ம சரியா புரிஞ்சுக்கல, அந்த பொம்மை நம்ம சரியா புரிஞ்சுக்கல அப்படின்ற அர்த்தம் இல்லையா? வாக்கியார்த்தத்தை நம்ம புரிஞ்சுட்டோம்னா சரியா வருது இல்ல? ஏன் சார் வாக்கியார்த்தத்தை புரிஞ்சுட்டா சரியா வருது இல்ல அப்படின்னு அடுத்த கேள்வி இல்லையா? வாக்கியார்த்தத்தை நம்ம சரியா புரிக்கிறோமான்னு நாம அனலைஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, இப்ப நீங்க எங்காத்துக்கு வந்தாரு, வந்த உடனே ஒரு கப்பு காப்பி கொடுத்தாரு. கொடுத்தோடனே ஐயோ வேண்டாண்ணா இப்பதான் 2 கப்பு சாப்பிட்டு வந்தாரு. 2 கப்பு சாப்பிட்டாரா? கப்பு என்ன பேப்பர் அதையா சாப்பிட்டு வருவாரு. நீங்க என்ன புரிஞ்சுட்டீங்க எல்லாரும்? நான் சொன்னது என்ன? கப்பு புரிஞ்சுட்டானே, நீங்க ஏன் காப்பியை புரிஞ்சுக்கிறீங்க? சோ என்னுடைய வார்த்தையை வச்சுட்டு நான் புரிஞ்சுக்க முடியாது இல்லையா? நீங்க என்ன பண்ண, உங்களுக்கு எக்ஸ்ட்ரா அறிவுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அதை கொடுத்துருக்காரு பகவான். இந்த வேதத்தை படிக்கிறதுக்காக தான் உங்களுக்கு அந்த ஃப்ரீ வில்லையும் எக்ஸ்ட்ரா அறிவையும் கொடுத்தது. நீங்க என்ன புரிஞ்சுட்டீங்கன்னாக்க காப்பி கப்பையா சாப்பிட்டாரு அவரு. நான் சொன்ன வார்த்தை என்ன? இந்தப்பா ஒரு கப்பு சாப்பிடுங்க. இவர் என்ன சொன்னா இப்பதான் 2 கப்பு சாப்பிட்டான்றாரு. நான் ஒரு அசடு அவர் ஒரு அசடுன்னு புரிஞ்சுக்கலையா? நீங்க உண்மையா புரிஞ்சுட்டீங்க இல்லையா? காப்பின்னு புரிஞ்சுட்டீங்க இல்லையா? இத மாதிரி ஒரு லட்சணையா புரிஞ்சுக்கிறதுன்னு பேரு. இதுக்கு பேரு ஜெகல் லட்சணன்னு பேரு. இதுக்கு என்ன? சொன்னதை புரிஞ்சிக்காம அந்த கப்பை நீங்க புரிஞ்சிக்காம கப்பை விட்டுட்டீங்க, ஆனா காப்பியை புரிஞ்சுட்டீங்க இல்லையா? இதுக்கு பேரு ஜெகல் லட்சணம். நான் சொன்ன வார்த்தையை விட்டு கப்பை விட்டுட்டு என்ன. இன்னொரு விஷயம் பாருங்க, இவர் ஆத்துக்கு போனோடனே மாமியை கூப்பிட்டு இவர் என்ன சொன்னாரு? ராஜகோபால் வந்திருக்கார், காபி கொடுன்னார். அந்த மாமி என்ன பண்ணோம், அங்கிருந்து காப்பியை மூஞ்சில தூக்கிதானே அடிச்சிருக்கணும். அவங்க என்ன பண்ணாங்க, டம்ளர்ல டபரால எடுத்துன்னு குடுக்கறான்னாங்க. நான் கேட்டது என்ன? காபி. அது கூட அவர் என்ன பண்றாரு, அது அந்த வார்த்தையும் விடாம அது கூட கொஞ்சம் சேர்த்து வேற எடுத்துன்னு வந்திருக்காங்க இல்லையா? சேர்த்து எடுத்துன்னு டம்ளரோட ஹோட்டல்ல போய் நான் தோசைன்னு சொன்னா அவன் என்ன பண்ண, அங்கேருந்து தோசையை தூக்கி போட்டான்னா அவன் ஒரு தட்டுல வச்சு அது சட்னி நான் கேட்காதெல்லாம் சேர்த்து கொடுக்குறான். அவன் அதுல ஒரு இலைய வச்சு அதை சட்னியை வச்சு சாம்பாரை வச்சு கொடுக்குறான்னா என்ன அர்த்தம்? நான் கேட்ட தோசை அதுக்கு மேலேயும் சேர்த்து இல்லையா?
நான் சொன்னதை விடாம அதுக்கு மேல கொஞ்சம் சேர்த்து கொடுக்கறதுனா அஜஹல் லட்சணம். ஜஹல் லட்சணம் நான் சொன்னதை விட்டுட்டு வேற ஒண்ணு புரிஞ்சுக்கிறது. இன்னொன்னு நான் சொன்னதை விடாம அதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவும் சேர்த்து புரிஞ்சுக்கிறது. இதுக்கு அஜஹல் லட்சணம்னு பேரு. இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு, ஜஹல் லட்சணம். சிலது புரிஞ்சுக்கணும், சிலது விட்டுக்காமே புரிஞ்சுக்கணும். இதுக்கு கிளாசிக்கல் எக்ஸாம்பிள் சொன்னாதான் இது புரியும். கங்காயாம் கோஷஹா அப்படின்னு ஒரு பதம் இருக்கு. நான் எங்க வீடு வாங்கியிருக்கீங்க அப்படின்னு கேட்டாரு. என்ன சொன்னோடனே காவேரியில வாங்கியிருக்கேன் சார், கும்பகோணத்துல அப்படின்னு. நீங்க என்ன புரிஞ்சுங்க? அப்படியா? உடனே அவர் என்ன கேக்குறாரு, அவ்வளவு பக்கத்துலயா அப்படின்னு கேக்குறீங்க, பாலக்கார பக்கத்துலயா வாங்கிட்டீங்களான்னு நீங்க கேக்குறீங்க. நான் என்ன சொன்னேன், காவேரியில தான் வாங்கியிருக்கேன்னு சொன்னேன். அப்படின்னா காவேரி பிரவாகம் தண்ணி, அதுல எப்படி வீடு கட்ட முடியும்? அதனால நீங்க அந்த காவேரி பதத்தை விட்டுட்டு தடான்னு புரிஞ்சுக்கிறேன். கங்காயாம் கோஷஹான்னா கங்காயில் இடைச்சேரி அப்படின்னு. கங்கையில இடைச்சேரினா கங்கா தடத்துல இடைச்சேரின்னு தானே நீங்க புரிஞ்சு, கங்கா பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு சேரி அது, அப்படிதானே புரிஞ்சுக்கிறோம். அப்படின்னா இதுக்கு பேர் ஜஹல் லட்சணம், விட்ட லட்சணம். அந்த நான் சொன்ன கங்கைன்ற பதத்தை விட்டுட்டு தடம்ன்ற படத்தை வச்சுட்டு நீங்க பிடிச்சிருக்கீங்க. இப்படி ஒரு லட்சணம் இருக்கு. இப்படி சில அறிவெல்லாம் வருது. நம்ம காபி எக்ஸாம்பிள்லயே பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, எல்லாரும் ரேஸ்ல பணம் கட்டியிருக்கோம். வெள்ள குதிரைக்கு மேல நான் கட்டியிருக்கேன். என்ன நான் என்ன பண்ணேன், நான் வெள்ள ஓடுறது பாரு, வெள்ள ஓடுறது பாரு. என்ன வெள்ள ஓடுறதுதான் என்ன ஓடுறது? வெள்ள எப்படி ஓடும்? கலர் எங்கேயாவது ஓடுமான்னு நீங்க எல்லாரும் என்ன புரிஞ்சுன்னா வெள்ள குதிரை ஓடுறதுன்னு. நான் சொல்லாத குதிரையை சேர்த்து வச்சு புரிஞ்சுக்கிறோம் இல்லையா? வெள்ள குதிரைன்னு போடுறது ஸ்வேதோ தாவதி அப்படின்னு ஒரு பதம் சொன்னேன். ஸ்வேதோ தாவத்தின்னாக்க ஸ்வேத கலர்ல இருக்கக்கூடிய அஸ்வமானது தாவதி அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம் இல்லையா? இப்படி புரிஞ்சுட்டானா இது லட்சணையா புரிஞ்சுக்கிறது. லட்சணையா நான் சொன்ன வார்த்தை என்ன, வெள்ள ஓடுறது. நீங்க புரிஞ்சது என்ன, வெள்ள குதிரை ஓடுறது. சோ நான் தத்துன்னு சொன்ன வார்த்தையில அந்த தத்தை அப்படியே நீங்க எடுத்துட்டீங்கன்னா தகராறு வருதா இல்லையா? நான் சொன்ன பொம்மை நீங்க எடுத்துட்டீங்கன்னா தகராறா வருதா? நம்ம டே டு டே அஃபேர்ஸ்லயே தகராறு வருது இல்ல? அப்ப என்ன தப்பு? நம்ம புரிஞ்சுட்டதுலதான் தப்பு. சுத்தி கரெக்டா தான் சொல்லுது தத்துவம் மசின்னு. நம்ம அந்த தத்தை சரியா புரிஞ்சுக்கல, தொம் பதத்தை சரியா புரிஞ்சுக்கல. சரியா புரிஞ்சோம்னா என்ன அர்த்தம்னா, 3 விதமான லட்சணம் இருக்கு. அதுல ஜஹல் லட்சணம் கங்காயாம் கோஷஹா அப்படின்னு சொன்ன இவரு 2 கப்புக்கு சாப்பிட்டேன்னு சொல்ற எக்ஸாம்பிள் ஞாபகம் வச்சுக்கலாம். இன்னொன்னு அஜஹல் லட்சணம் ஸ்வேதோதாவத்தின்னு சொன்னா அப்படி. இது 2 இல்லாத ஒரு லட்சணம் வேற இருக்கு. அந்த லட்சணம் என்னன்னு பார்த்தோம்னாக்க, அவரே இவர் அப்படின்னு. ஒரு காலத்துல அவரை வேற டிரெஸ் போட்டுட்டு அவர் ஆபீஸ்ல பார்த்தேன் அவரை இல்லையா, பேண்ட் ஷர்ட் எல்லாம் போட்டு இருந்தார். அவரையே நான் என்ன பண்ணேன், இன்னொரு சந்தர்ப்பத்துல கோவில்ல பாக்குறேன். அவர் என்ன பண்றாரு, ஷர்ட் இருக்கு போடாம பஞ்சாயத்தம் கட்டின்னு வந்தார். அவரே இவர்னு பாக்குறேன் இல்லையா? அப்ப நான் என்ன பண்ணேன்னா, அவருடைய பாரம்பரிய அந்த ஆபீஸ், அவருடைய பேண்ட், அவருடைய ஷூ அதெல்லாத்தையும் நான் விட்டுட்டேன் இல்லையா? அவர் இப்ப என்ன கட்டிட்டு இருக்காரு அதை விட அவர் நான் எதை வச்சு பாக்கணும், அந்த மனுஷனை மாத்திரம் தான் பார்த்தேன் நான். அதை வச்சு அவரே இவர் அப்படின்னு புரிஞ்சுக்கிறேன். சோ இந்த இடத்துல நான் என்ன பண்ண, சில விஷயங்கள் எல்லாம் தியாகம் பண்றேன். கங்காயாம் கோஷஹால எப்படி கங்கையை தியாகம் பண்ணேனோ, பாகத்தியாக லட்சணத்துல என்ன பண்ண, சிலதை மாத்திரம் எடுத்துட்டேன். ஸ்வேதோதாவத்தில சிலதை எடுத்துட்டேன்னா, அதே மாதிரி இவர்கிட்ட இருக்கக்கூடிய சிலது மேனரிசம், கண்ணு பேசுற டைப், அதெல்லாம் மாத்திரம் கணக்குல எடுத்துக்கிறேன். ஆனா இவருடைய டிரெஸ், இவர் உட்கார்ந்து அந்த சேரு, இவர் இருந்தது அதெல்லாத்தையும் விட்டுற. சோ இப்படியும் புரிஞ்சு கொள்ளுகிறோம். இப்படி புரிஞ்சுக்கிறோம் இல்லையா? இதுவும் லட்சணையா புரிஞ்சுக்கிறதுன்றதான். இப்படி லட்சணையா இத புரிஞ்சுக்கணும். இந்த தத்துன்னு சொன்னாக்கா, மொத்தா நீங்க தத்துனாக்கா அதுன்னு புரிஞ்சுட்டீங்கன்னா அது அந்த ஆட்டத்துக்கு உங்களெல்லாம் சேர்க்க மாட்டேன் நானு. நீங்க என்ன பண்ண, தத்துன்னு சொன்னா 4 விஷயம் கூட சேர்ந்து புரிஞ்சுக்கணும். தத்துன்னா என்ன அப்படின்றதுக்கு அதுக்கு பின்னாடி என்ன அர்த்தம், தொம்முன்னு சொன்னா என்ன அர்த்தம், நீங்க ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீரம் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். ஆகையினால உங்களை ட்ரெயின் பண்றதுக்காக இந்த பரோட்ச ஞானத்தை கொடுத்து, இந்த மகா வாக்கியத்தை நேரம் சொன்னா நீதான் பரமாத்மான்னு சொன்னா யாருக்குமே ஒண்ணுமே புரியாது. பொங்க சார்னு அன்னைக்கே நீ எழுந்து போயிருப்பீங்கன்றதுக்காக தான் உங்களா அதாதோ பிரம்ம ஜிக்யாசான்னு சொல்லி உட்கார வச்சு, ஜென்மாத்தியசேதகான்னு சொல்லி, அதுக்கப்புறம் சாஸ்திர யூனித்வாத்தெல்லாம் சொல்லி, அதுக்கப்புறமா தான் விஷயங்கள்லாம் சொல்லி தத்துவமசி வாக்கியத்தினுடைய விசாரத்தை எடுத்துன்னு வரேன். இப்படி அதுவும் எப்படி 9 தடவை, ஒரு தடவை 2 தடவை ஸ்வேதகேதுக்கு சொல்லியிருந்தா பரவாயில்ல, 9 தடவை சொல்ல வேணா அது எவ்வளவு கஷ்டம் பாருங்க. ரிஷிகளுக்கே அவ்வளவு கஷ்டமான ஒரு வித்தியா இருக்குது. திருப்பி திருப்பி சொல்ல வேண்டியிருக்கு. திருப்பி திருப்பி சொல்லணும்னா அந்த லட்சணையை நம்ம புரிஞ்சுட்டு இருக்கணும்.
அதை எப்படி ட்ரெயின் பண்ணேன்னு பாருங்க. அவங்கள சின்ன வயசுலயே பூனல் போட்ட உடனே அசோ ஆதித்யோ பிரம்மா பிரம்மைவா அகம் அஸ்மி அப்படின்னு சின்ன வயசுலயே சொல்ல வச்சேன். 8 வயசுலயே. நீங்க அப்பெல்லாம் யோசிக்கவே இல்லை. என்ன இப்ப ஆதித்யம் பிரம்மா அது இருக்கலாமே, சூரியன் பிரம்மமா இருக்கலாமா, கடவுளா இருக்கலாமே, நான் எப்படி பிரம்மமா இருக்குவேன்? டெய்லி இந்த பையன் அசோ ஆதித்யோ பிரம்மா பிரம்மைவா அகம் அஸ்மி அப்படின்னு சொல்றான்றது ஒரு நாள் விசாரம் பண்ணோன்றத பரோட்சமாக தேயஸ்ததா சவித்திரமண்டல மத்தியவர்த்தி சரசிஜாசனா தன்னிவிஷ்டா கேயூரவான் மகர குண்டலவான் அவரை பத்தி எல்லாம் சொல்லிவிட்டு நடுவுல என்ன அசவாதித்யோ பிரம்மா பிரம்மைவா அகமஸ்மி. அதே மாதிரிதான் தைத்திரிய உபநிஷத் சயஷ்டாயம் புருஷே யச்சாசாவாதித்ய ச ஏகா சய ஏவம் வித் அஸ்மால்லோகாத் பிரேத்ய அப்படின்னு இந்த விஷயத்தை தான் இந்த உபனிஷத்தும் ஃபாலோ பண்றது. இதுதான். அதனால கர்ம காண்டத்துல வேற டீச்சிங் எல்லா காண்டத்திலயும் ஒரே பிரம்ம தான். நம்ம புரிஞ்சுக்காததுனால அது ஏதோ கர்மாவை சொல்ற மாதிரி இருந்தது தவிர அங்கேயும் பிரம்மத்துக்கு தான் ஐக்கியம் போச்சது. இப்படி பண்றதுனால இந்த வார்த்தையை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு இப்ப சொல்றாரு. தத்துவமஸ்யாதி வாக்கியேஷு லக்ஷணா பாக லக்ஷணா இப்படி இந்த மூணாவது சொன்ன இல்லையா, சோயம் தேவதத்தா அப்படின்ற வாக்கியம், அவரே இவர் அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம் இல்லையா. இதுக்கு பேரு பாக லட்சணான்னு பேரு. ஜெகல் லட்சணம் தெரியும், அஜகல் லட்சணம் தெரியும். இது ஜஹாஜகல் லட்சணம். இது அந்த கேட்டகரியிலையும் கேட்க முடியாது, இந்த கேட்டகரியும் கிடையாது. ஒரு பாகத்தை ஸ்வீகரிக்கிறோம், ஒரு பாகத்தை தியாகம் பண்றோம். அதனால பாகத்தியாக லட்சணம் பேரு. அத சுருக்கமா பாக லட்சணா. இப்படி சோயம் இத்தியாதி வாக்கியஸ்த பதையோரிவ பரா இப்படி பாக லட்சணையாக தான் அந்த தத்துவமசின்ற பதத்தை நாம புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு பதத்தை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்ற வியாகரணத்தை பத்தி எல்லாம் சொல்ல போறார். இப்படி எல்லாம் புரிஞ்சு சோயம் அவர்தான் இவர் அப்படின்னு புரிஞ்சுக்கிற மாதிரி புரிஞ்சுட்டாதான் நமக்கு இந்த தத்துவமசியில எந்த தத்துல எதெல்லாம் உடனமோ சில சர்வஜத்துவம் இதெல்லாத்தையும் விட்டுட்டு அதுல இருக்கக்கூடிய சைத்தன்ய தத்துவம் மாத்திரம் பிடிங்க. தொம்முல இருக்கக்கூடிய நானு அல்பஜ்யன்ற இந்த காம்ப்ளெக்ஸ் இந்த அபூர்ணத்தான்ற ஒரு மென்டல் ப்ராப்ளம் எல்லாம் இருக்கு. அது எல்லாத்தையும் போட்டுட்டு எந்த சைத்தன்யமோ அந்த சைத்தன்யாம்சத்துல அந்த அதுவும் நீங்களும் ஒண்ணு அப்படின்ற அத்வைத விஷயத்தை சொல்ல போற. இது அடுத்த சனிக்கிழமை பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.